கரெக்டா இதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா, சுத்த வெளினா என்னன்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டீன் இது ஸ்பேஸ்னா என்னன்னு சொல்லும் பொழுது, ஸ்பேஸ் இஸ் வந்து ஸ்பேஸ் இஸ் லிமிட்டட் பட் பவுண்டட் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது அன்லிமிட்டட் பட் பவுண்டட் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அது எங்க இருக்குங்கிறப்போ சுத்த வெளின்னு சொன்னது. அப்ப அந்த சுத்த வெளி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா, இட் இஸ் இன் தி கான்சியஸ்னஸ், பிரக்ஞையில், இறைநிலையின் பிரக்ஞையில். எல்லாமுமே வந்து இறைநிலையின் பிரக்ஞையில மட்டும்தான். டோட்டாலிட்டி எல்லாம் அதுக்குள்ளாரியே அடக்கம். அது அப்படிங்கிறது தான் வந்து இந்த இதோட வந்து அடிப்படை. கான்சியஸின் வெளிப்பாடு. இட் இஸ் தி பர்செப்ஷன் ஆஃப் தி டிவைனிட்டி எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இறையின் அடிப்படையே இச்சையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே இறைநிலை. ஞானக்களஞ்சியம் 11:35. இயக்கமற்ற மெய்ப்பொருளே சூனியமாய் 12:08 எனும் பாடல் வரிகள். இறைநிலை எனும் பேரறிவு எந்த செயலும் செய்யாது. இதுக்கு வந்து வேற இடத்துல இருந்தும் ரெஃபரன்ஸ் இருக்கு. ஷார்ட்டா சொல்லணும்னா ஒரு உபநிடத்துல இருக்கு 2 பிறவைகள் இருக்கிற மாதிரி. அது போக வந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, சாட்சி பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சாட்சி பாவமா தான் இறைவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இதுக்கு வந்து ரொம்ப பொருத்தி வருது. இது இறைநிலையின் செயல் என்றால் அது மகரிஷியின் தத்துவப்படி தன்மாற்றமாகாது, படைப்பாகிவிடும். ஏதாவது ஒண்ணு குறிப்பிட்டு வந்து பேரறிவு வந்து இந்த வேலையை செஞ்சது, பேரறிவு வந்து இதை பண்ணுது, அதனால இது அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப வந்து இட் இஸ் தி இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் தி சூப்பர் கான்சியஸ்னஸ். அதோட இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னாக்கா அது அதனுடைய இச்சையோடு செய்யக்கூடிய விஷயமாவும் இன்டென்டட் ஆக்ஷனாவும் ஆயிடுறதுனால அது வந்து மகரிஷியுடைய தத்துவப்படி தன்மாற்றம் ஆகாது, படைப்புன்னு ஆயிடும். இந்த வழங்குதலில் பெரும்பாலும் மகரிஷியின் வார்த்தைகள் வாக்கியங்களில் இருந்து வடிவமைக்கப்பட்டவை, உள்ளார்ந்த பார்வை அளிப்பவை, வார்த்தைகளின் விரிவாக்கம். இது எல்லாத்துக்குமே வந்து இதுல சொல்லியிருக்கிற நிறைய விஷயம் வந்து நேரடியா மகரிஷியுடைய வார்த்தைகள் இல்லாம இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட அதுல இருந்து வந்த இன்டர்பிரிட்டேஷன், அதுல இருந்து வந்த டெரிவேஷன், அது எதுல இருந்து டெரைவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு அந்த புக்ல இருந்து அந்தந்த பாயிண்ட்ஸ் மாத்திரம் எடுத்து ஒரு 10-15 பேஜுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன். ஏதாவது கேள்வி கேட்டா அதுல இருந்து எடுத்து சொல்றதுக்காக. இதை வந்து என்ன எப்படி சொல்லணும்னா, சுத்தவெளி, காந்தம், இறைத்துகள் மூணுமே மறைப்பொருட்கள்னு மகரிஷி சொன்னாரு. அதை விட ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாதது அப்படிங்கிற வார்த்தையை விவரிச்சிருக்காரு. இந்த மூன்றும் இறைநிலையின் மெய்யறிவின் வெவ்வேறு பரிமாணங்கள். வெவ்வேறு பரிமாணம், வெவ்வேறு பரிமாணங்கள், அவ்வளவுதான். ஆனா ஒரே தலைமுறை. முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இது வந்து நான் வீட்டுல வந்து அப்பா, ஸ்கூல்ல வந்து டீச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு கான்சியஸ்னஸ்ல, ஒரு லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல இருக்கக்கூடியது. அதுல இருந்து தன்மாற்றம் அடையும் போது அடுத்த லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸுக்கு, அடுத்த பரிணாமத்துக்கு இறைநிலை தன்னைத்தானே தன்மாற்றம் அடையுது அப்படிங்கிறது தான் அடிப்படை. இதுல அது வந்து சரியா கரெக்டா பொருந்தி வர்ற மாதிரி இருக்கு. இதை வந்து 2ஆம் நிலை பரிமாணமாதலால், அறிவானதால் சுத்தவெளியின் தன்மையான சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் அழுத்தப்பட்டு பின்னப்பட்டு இறைத்துகளாக. இறைத்துகள் அப்படிங்கிறது அதனுடைய பரிமாணம் தான், பரிணாமம் கிடையாது. இறைத்துகளால் ஆன இறைவெளி சுத்த அறிவு உணர்வு தளம், தூய காந்த நிலை, சுத்த சைத்தன்யம், அனுபவத்தின் உள்ளடக்கம் எதுவும் இல்லை, தொகுப்பறிவாக இருக்கிறது. அதான் முதல்ல தூங்கி எழுந்திருச்ச உடனே, நிஷ்டையிலிருந்து விடுபட்ட உடனே இருக்கக்கூடிய அறிவின் உணர்நிலை. அதுல வந்து வேற உள்ளடக்கம்ங்கிறது எதுவுமே கிடையாது. வெறும் ஐனஸ் அப்படிங்கிறது மாத்திரம் விழிச்சு எழுது, நான் இருக்கேன் அப்படிங்கிறது. இதை வந்து அனுபவபூர்வமா பார்க்கணும் போது நம்ம தூங்கி எழுந்திருச்ச உடனே ஆழ்ந்த தூக்கத்துல இருந்து இருக்கிற முதல் வினாடியோடைய ஒரு கூறு, அந்த செகண்டை வந்து நம்மளால ரீகால் பண்ண முடிஞ்சா அந்த மாதிரி தான் இது இருக்கணும் அப்படின்னு. காந்த அழுத்தத்தை விண்ணில் இருந்தோ அதன் கூட்டில் இருந்தோ பெற்ற முதல் இறைத்துகள் அடுத்த விண்ணுக்கு பாய்ச்சியவுடன் இது என்னக்க டிஸ்டார்டடா இருக்கு, நிறைய இருக்கிறதுல இருந்து பிக் பண்ணி போட்டுக்கிறதுனால வரிசையா வர்றது நிறைய பாயிண்ட்ஸ் தாண்டி இது முக்கியமா இருக்கிறதுனால இதை எடுத்து சொல்லியிருக்கு. அதாவது இந்த இறைத்துகளுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இறைத்துகள் வந்து எல்லாவற்றையும் தாங்குவதாகவும், இறைத்துகள் அடங்கிய இறைவெளி வந்து தாங்கு தளமாகவும், அதுதான் பிரபஞ்ச களமாகவும், பிரபஞ்ச இயக்க களமாகவும் இருக்கக்கூடியது இறைத்துகள்கள் நிரம்பிய தொகுப்பறிவு நிலை. இதுதான் வந்து தாண்டுது. இது வந்து நம்ம சயின்ஸ்ல வந்து சொல்லும் பொழுது பிரபஞ்சம் விரிவடையக்கூடியது, விரிஞ்சிட்டு இருக்கு, அதெல்லாம் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தி யூனிவர்ஸ், கேலக்சிஸ் மூவ்மெண்ட், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது அதுக்கு ஸ்பேஸ் எங்க இருக்கு, ஸ்பேஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு
விஞ்ஞானம் சொல்லல. ஆனா மகரிஷியோட தத்துவத்துல இது விவரிக்கப்பட்டிருக்கு. அதை விட அந்த விவரணையோட சேர்த்து விண்ணும் இறைத்துகளும் என்றென்றும் பெருகிக் கொண்டே இருப்பவை அப்படிங்கறத தெளிவா மகரிஷி சொல்லியிருக்காரு. அதனுடைய அடிப்படையில இந்த பிரபஞ்ச விரிவாக்கம் அப்படிங்கிறது வேதாத்திரியத்துல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா தெரியுதுங்கய்யா. காந்த அழுத்தத்தை விண்ணில் இருந்தோ அதன் கூட்டில் இருந்தோ, அதாவது எந்த ஒரு சமிக்ஞையா இருந்தாலும், ஒரு ஒளின்னு எடுத்துக்கிட்டா கூட அந்த ஒளி எங்கேருந்தாவது ஒரு மூல நிலையிலேருந்து வரணும். தானா ஒளிங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகாது. ஆனா விஞ்ஞானத்துல அது அந்த அளவுக்கு தெளிவா சொல்லப்பட்டதா தெரியல. பிக் பேங்லயும் என்ன சொல்றாங்கன்னா, வெப்பம் இருந்தது, ஒளி இருந்தது. அந்த வெப்பமும் ஒளியும் எங்கிருந்து வந்தது அப்படிங்கறத பத்தி எக்ஸ்பிளனேஷனும் கிடையாது. நீங்க எங்க வேணா தேடி பாருங்க, அந்த எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. முதல்ல இப்படிதான் இருந்தது, ஆற்றலாக இருந்தது, கூல் டவுன் ஆச்சு, அப்புறம் பார்ட்டிகல்ஸ் வந்தது அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா மகரிஷியோட தத்துவப்படி நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பார்ட்டிகல்ல தான் எந்த ஒரு எனர்ஜி வெளிவர முடியும். அதுதான் அதுக்கு மூலமா இருக்க முடியும். எந்த ஒரு பொருள் தான் மூலமா எந்த ஒரு எனர்ஜிக்கும் இருந்து ஆகணும். அது இல்லாம கிடையாது. அதனால எந்த ஒரு எனர்ஜி லெவலா இருந்தாலும், ஒளியா இருந்தாலும் சரி, பாக்கி எதுவா இருந்தாலும் சரி, ஒரு பொருள் அப்படிங்கிற பார்ட்டிகல்ல இருந்தோ, விண்ணில் இருந்தோ, விண்ணின் கூட்டில் இருந்தோ வெளிவரும். வெளிவரத இந்த அடுத்த விண்ணுக்கு பாய்ச்சியுடன் இடைவெளியில் படிமானமாய் போயிடுது. விண்ணுக்கு விண்ணு அது போகும்போது அந்த காந்த அழுத்தமா அந்த ஒளியை வாங்கும்போது அந்த ஒளி அடுத்த இறைத்துகள்னு பாஸ் ஆகி போகுது. எந்த இறைத்துகள் வாங்குதோ அது வாங்கி முடிச்ச உடனே அது கொடுத்து முடிச்ச உடனே அப்படியே படிமானமாய் போயிடுது. இந்த மொத்த படிமானங்கள்லாம் சேர்ந்ததுதான் தொகுப்பறிவு. அந்த தொகுப்பறிவு தான் பிரம்மம். அந்த பிரம்மத்துல இருந்தா நமக்கு எல்லாமே கிடைக்குது. இதுக்கு அடுத்தது பின்னாடி வரையில சொல்லியிருக்கேன். சுத்தவெளியை தவிர்த்து மண், நீர் போன்ற பஞ்சபூதங்கள், மனிதர், தேவர், நாம் வணங்கும் கடவுளார்கள் எல்லாருமே இதுக்குள்ளார அடக்கம். நாம் வேண்டி பெறுவதெல்லாம் இந்த பிரம்மத்தில் இருந்து செயல் விளைவு தத்துவத்திற்கு உட்பட்டே பெறுகிறோம். இது மகரிஷி ஒரே வார்த்தையில சொல்லியிருக்காரு. ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ், டோட்டாலிட்டி சப்ளைஸ். இந்த டோட்டாலிட்டிங்கிற வார்த்தையை ரொம்ப ஆப்டா தொகுப்பறிவை மென்ஷன் பண்றதுக்காக தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நாம எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. ஏன் அப்படின்னாக்கா, அவர் இந்த டோட்டாலிட்டிக்கு பதிலா டிவைனிட்டி சப்ளைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இறைநிலை கொடுக்குதுன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல சுத்த வெளி கொடுக்குதுன்னு சொல்லியிருக்கலாம். அப்சல்யூட் ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் சொல்ல டோட்டாலிட்டிங்கிற ஒரு புது வார்த்தையை கொண்டு சேர்த்ததுக்கு காரணம், எனிதிங் வி அட்டைன் இட் ஹேஸ் டு பி ஃப்ரம் திஸ் டோட்டாலிட்டி மட்டும்தான் அப்படிங்கறத அவர் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கிறதாக நான் எடுத்துக்கிறேங்க. சூழ்ந்தெழுத்து மாற்றால் தற்சுழற்சி பெற்ற பின் தன் இருப்பை வெளிப்படுத்த சுழற்சிக்கு எதிர்மை. இது எப்படி விரிவலைங்கிறது வருதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது இப்ப எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா, மகரிஷி சொன்னதாகட்டும், மற்றது நாம பேசும்போது கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் ஆகட்டும், சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் அது உள்ளார போகுது, போன உடனே முட்டி திரும்பி வருது, அதுதான் விரிவலை அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரொம்ப சரி. விண்ணுல இருந்து வெளிவரது தான் விரிவலை அப்படிங்கிறது தெளிவாச்சு. அதனால எந்த பார்ட்டிகல்ல இருந்தும் வெளியே வரக்கூடியது விரிவலை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா வெளியிலேருந்து வருது அப்படிங்கிற போது அந்த வெளியிலேருந்து வருவதற்கு மூல காரணம் இருக்கு இல்லையா, அதுதான் சிற்றறிவு. விண்ணுக்கு மத்தியில அமைந்திருக்கக்கூடிய காந்தம், சுத்தவெளியாகிய காந்தம், அறிவாகிய காந்தம், கான்சியஸ்னஸ். அது அந்த உணர்வு தன் இருப்பை வெளிப்படுத்த சுழற்சிக்கு எதிர்மறையான உணர்வு கொள்ளுகிறது. சூழ்ந்தெழுத்து மாற்றால் சுழற்சி வரும் பொழுது அந்த சுழற்சிக்கு எதிர்மறையான எண்ணம் வருது. முதல் கான்சியஸ்னஸ் நம்முடைய புலப்பாட்டுக்கு வருவது இந்த எனர்ஜியோட வெளிப்பாடால தான். எனர்ஜியோட வெளிப்பாடு இல்லை அப்படின்னாக்கா அது இருக்கிறதே தெரியாது. அது இது எதிர்மறை உணர்வு கொள்ளும் பொழுது அந்த உணர்வு அழுத்தம் காந்த சிதறலா வெளியே இறைத்துகளால கடத்தப்படுகிறது. அந்த தடையினால் இறைத்துகள்கள் சுற்றோட்டம் கொண்டு விண்ணின் காந்த மையத்தை சுற்றி வருகிறது. அது வரைக்கும் தற்சுழற்சியில இருக்கிறது. ஒரு பிரேக் போட்ட உடனே என்ன நடக்குதுன்னா சுற்றோட்டமா ஆயிடுது. இந்த சுற்றோட்டமா அந்த இறைத்துகள்கள் அந்த காந்த மையத்தை சுத்தி வரும்போது ஒரு கோள வடிவ கொத்து இயக்கமா அமையுது. காந்த ஐயா மாத்திட்டு இருக்கீங்களா ஐயா? நான் கேட்கவே இல்லை ஐயா. வாழ்க வளமுடன். கரெக்டா தானே போயிட்டு இருக்கீங்க? போயிட்டு இருக்குங்க. நான் காதுல வச்சுக்கிட்டு நான் என்னோட சிஸ்டம்ல பார்த்து பேசிட்டு இருக்கேன். சரிங்க. காந்தத்தன்மை பெற்ற இறை துகள்கள் பருவுலக புலப்பாட்டுக்கு வருகிறது. அதாவது அது வரைக்கும் நீங்க விண்ணை பார்க்க முடியாது.
விண்ணுங்கிறது வந்து சுழல் காந்தம். சுழல் காந்தம் புலப்பாட்டுக்கு வராது. அதுல இருந்து ஒரு எனர்ஜி வெளியே வரும் பொழுது அது அங்க இருக்கிறது தெரியும். அந்த மாதிரி தன் தவ ஆற்றலால் மகரிஷி விண்ணைப் போலவே கோள வடிவில் மிகச் சிறியதாக உள்ள இறைத்துகளை நிழல்விண் என்று தனது யுனிவர்சல் மேக்னெட்டிசம் வான்காந்த தத்துவத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதாவது முதல்ல வந்து அவர் வந்து ஏன் வந்து இறைத்துகள் இது நிழல்வின்னு சொன்னாரு, அப்புறம் ஏன் இறைத்துகள்னு சொன்னாருங்கிறதுக்கான விளக்கம் கிடையாது. இறைத்துகள்ங்கிறது எப்பவுமே இருக்கக்கூடியது. அப்ப ஏன் அது சொல்ல முடியலனாக்கா அந்த இறைத்துகள் அப்படிங்கிறது தூய காந்தம், அன்மேனிஃபெஸ்டட் மேக்னெட். அந்த இது வந்து மறைபொருளா தான் இருக்க முடியும். அந்த கான்செப்டுக்கு போக முடியாது. அது வேற டைமென்ஷன், வேற தலைமுறையை சேர்ந்தது. நாம அதை தாண்டி சிற்றறிவா பரிணமித்து விட்டது அதே இறைத்துகள், அதே இறைநிலை. அதனால அதற்கும் நம்ம வந்து இது பண்ண முடியாது. அதனால வந்து கண்ணுல படுறது எது அப்படின்னாக்கா, எப்ப வந்து சூழலை தன்னை வெளிப்படுத்துவதற்கு எனர்ஜியை வெளியே கொண்டு வருதோ அப்ப அது புலப்பாட்டுக்கு வருது. அப்ப புலப்பாட்டுக்கு வந்த போது அந்த இறைத்துகள் வந்து விண்வெண் பெற்ற காந்த அழுத்தத்தினால புலப்பாட்டுக்கு வருது. அது நிழல்வின் அப்படின்னு சொல்லி மகரிஷி குறிப்பிட்டாரு. அதுல சொல்லும் பொழுது அதற்கு அப்பால் உள்ள சுத்த வெளியை அறிய உணர தவத்தில் உயர்ந்து சூன்யமாகி நின்றார். அந்த பாடல் இதுல போடல. அதுல கடைசி வந்து பாழாகி நின்றேன்னு முடிஞ்சிருக்கும் அந்த பாடல. அதுக்கு அடுத்த பாடல்ல பாத்தீங்கன்னா, ஆதி நிலையை அடைந்தால், அதுவும் ஞானக்கலைஞர் பாடல், ஆதி நிலை அடைந்தால் அறிவதற்கு ஏதும் இல்லை. அணு நிலையில் ஏதேனும் புலப்பாட்டுக்கு வராது. ஆகவே இரண்டுமாகி நின்று இந்த இறைத்துகள் தத்துவத்தை மகரிஷி கொடுத்தார் அப்படின்னு எடுத்துக்கணும். தவத்தின் உயர்நிலையில் தன் யூக அறிவின் துணையால் இம்பர்சிபிள் டிவைன் கான்சியஸ்னஸில் இருந்து காட்சியாக அல்லாமல் யூக அறிவால் இதனை பெற்றிருக்க வேண்டும். யூக அறிவால் தன்னுடைய தேடல், இடையறாத தேடல், இடையறாத இதுல வந்து அவர் வந்து இத வந்து அகக்காட்சியாக இல்லாமல் யூக அறிவால விளக்கி இருக்காரு. இது வந்து எல்லாராலையும் சாத்தியமாகக்கூடியது கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்ப அந்த நிழல்வின் எப்படி பார்த்தாருன்னா, நிழல்வின் வந்து எப்படி விவேகானந்தருக்கும் பரமஹம்சருக்கும் அகக்காட்சிகள் கிடைச்சதோ அந்த மாதிரி அகக்காட்சியாகவே அவர் வந்து அந்த நிழல்வினை பார்த்திருக்காரு. அதனால்தான் கோள வடிவம் எல்லாத்தையும் விளக்கி இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். விண்ணின் இந்த சுழல் இயக்கத்தால் வெளிப்புற அடுக்கு இறைத்துகள்கள் விரிவு பெற்று பெரிய வட்டமாக பெரிய கோளமாக அடுத்த விண்ணை தடுத்து நிறுத்துகின்றன. இதுவே விரிவலை. அதாவது இதுல மாத்திரம் எப்படின்னா, இந்த அழுத்தம்ங்கிறது வந்து ஒரு இதுல இருந்து விண்ணுல இருந்து வெளியே வருது. விண்ணுல இருந்து தான் வெளியே வரணும் அழுத்தம்ங்கிறது பஞ்சதன் மாத்திரையில. அது வந்து முதல் இது இறைத்துகள்ல இருந்து முதல் சுற்று இறைத்துகள், அதுக்கு அடுத்த ஒரு சுற்று இறைத்துகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று பாஸ் ஆகுது. பாஸ் ஆக அந்த வேகத்தினால சுழற்சி சுற்றோட்டமா வரும் பொழுது அது விரிவுபடுத்தப்பட்டு அடுத்த விண்ணை தடுத்து நிறுத்துகிறது. அடுத்த விண்ணில இருந்து வெளியே வரக்கூடிய இறைத்துகள்களோட இதே விரிவலையோட மோதி நின்று அந்த இதை வந்து ஏற்படுத்துது, வித்தியாசத்தை ஏற்படுத்துது. அதே நேரத்தில் காந்தத்தன்மையால் அழுத்தம் பெற்ற இறைத்துகளானது அந்த அழுத்தத்தை தன்னை அடுத்த இறைத்துகள் அடுக்குகளுக்கு கடத்துகிறது. இதில் வெளிப்புற அடுக்கு அதற்கு அடுத்த அடுக்கு ஆகிய சுற்று ஓட்டத்தில் இருப்பதில்லை. அதாவது மகரிஷி வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம ஜாஸ்தி டிஸ்கஸ் பண்ணல. அதுல ஒண்ணு வந்து தூயகாந்தம், அன்மேனிஃபெஸ்டட் மேக்னெட். இப்ப ஆஃப் லேட் வந்து அன்மேனிஃபெஸ்டட் மேக்னெட்டை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இது வரைக்கும் பெரிதா டிஸ்கஸ் பண்ணாதது, என்னன்னு கேள்வி கேட்காதது ஒண்ணு இருக்குன்னாக்கா அது நேரலை. விரிவலையை மட்டும்தான் நாம சொல்றோம் விரிவலையா தான் போகுதுன்னு. இல்ல, நேரலையும் இருக்கு. அதுல மகரிஷி வந்து இந்த பாடல் வந்து தெளிவா நேரலைகள் காந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மத்த வந்து விரிவலைய வந்து காந்தம்னு சொல்லல, நேரலைய காந்தம்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னாக்கா, அதுக்கு அடுத்ததெல்லாம் நேரடியா விண்ணுல இருந்து வெளிவராம விண்ணின் கூட்டு பொருட்கள்ல இருந்து வரக்கூடிய பஞ்சதன் மாத்திரைகள் அந்த அறிவு நிலையிலேருந்து அது வெளிப்படும் பொழுது அது இந்த இறைத்துகள் இந்த விரிவலையில எப்படி வந்து இந்த இறைத்துகளே நேர போய் மோதுதோ, காந்த அழுத்தம் பெற்ற இறைத்துகளே நேர போய் அடுத்ததோட மோதுதோ, அந்த மாதிரி இதுல மோதுறது இல்ல. அந்த காந்தம் மாத்திரம் கடத்தப்படுது. இதுக்கு எப்படி உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, டிசி கரண்ட்ல எலக்ட்ரான் வந்து நேரடியா மோதும். டிசி கரண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் அது எலக்ட்ரானே வந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான், கரண்ட் ஆஃப் எலக்ட்ரான். இதே வீட்டுக்கு வர்ற கரண்ட் வந்து இன்டியூஸ்டு இஎம்எஃப், அந்த காந்தத்தினுடைய வெறும் எலக்ட்ரானால பரிமாறப்பட்டது. எலக்ட்ரானே வர்றது கிடையாது. அதுதான் வந்து ஏசி.
ஸோ ஏசிக்கு டிசிக்கும் எப்படி டிஃபரன்ஸ் இருக்கோ அதே மாதிரி டிசின்னாக்க விரிவலை, ஏசின்னாக்க நேரலை. இந்த நேரலைங்கிறது வந்து காந்தம் மட்டுமே காந்தம் மூலமாகவே நமக்கோ மத்ததுக்கோ வந்து சேரக்கூடியது, அது நேரலை. காந்தத்தோட சேர்ந்து அந்த இறைத்துகள் அந்த காந்தத்தை ஏற்றி வந்து மோதுது அப்படின்னாக்கா அது விரிவலை, அது அழுத்தம் மட்டுமே. இது இப்படி சொல்றதுக்கு வேற ஏதாவது இது இருக்கா அப்படின்னாக்கா மெடிக்கல் வேர்ல்டுல இருக்கு. மெடிக்கல் இதுல ஒரு தடவை பவித்ரா மேடம் வந்து சொல்லும்போது அவங்க ஸ்பீச்ல சொன்னாங்க. அது கேட்டு வாங்கினேன். அது பர்செப்டபிளா என்னால வாங்க முடியல. ஆனா திருப்பியும் வந்து சசிகலா மேடம் சப்மிட் பண்ணதுல அந்த வார்த்தைகள் இருக்கு. ஆனா அதுவும் வந்து முழுசா இல்ல. என்ன அப்படின்னாக்கா நாம பெறக்கூடிய அழுத்த உணர்வு எல்லாமே மெக்கானோ நர்வ்ஸ் அப்படிங்கிறது மூலமா கடத்தப்படுது. டைரக்டா டச். மெக்கானோ நர்வ்ஸ் தான் வந்து அதை கடத்துது. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்கய்யா. ஆயிடுச்சா? இப்போ அப்ப நான் வந்து எதையுமே பேச முடியாது போல இருக்கேன். இந்த கொடுத்திருக்கிற டைம் வந்து 15 மினிட்ஸ்ங்கய்யா. பத்தாதுங்க. ஆமா, 15 ஆமா. மினிட்ஸ்ல பேசணும். இல்லாட்டி நேச்சுரலா பேச முடியாது. அதனால ஐ திங்க் ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் இட். 15 மினிட்ஸ்க்குள்ளார என்னால படிக்க சொன்னீங்கன்னா படிச்சிருவேன். ஆனா அது படிச்சதா இருக்கும். நேத்து கமெண்ட் பண்ணும்போது அதுதான் மெயினா சொன்னாங்க. படிச்ச மாதிரி இருக்கக்கூடாது, பேசுற மாதிரி இருக்கணும்னு. பேசுற மாதிரி வரும்போது உள்ளார இருந்து வரும்போது ஏதாவது சேர்ந்து வந்துடுது. ஸோ அதனால அவங்க வந்து கரெக்டா பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க படிச்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு பதிலா அவங்க பேசட்டுங்க. அது சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. வளமுடன். நானும் வாசுதேவன் ஐயா. அதுதான் அவங்களுக்கு சொன்னேன். சொல்லுங்க. வாசுதேவன் ஐயா. சொல்லுங்க. பொதுவாவே நம்ம ஆசிரியர்களுக்கு ஒரு மெயின் குணம் என்ன வேணும்னா, ஆரம்பிக்கிற நேரம், முடிக்கிற நேரத்துல தவறாதீங்க. தயவு செய்து 1/2 நிமிஷம் முன்னால முடிச்சிட்டா கூட சந்தோஷம். பின்னிட்டு இழுத்தீங்கன்னா, பெல் அடிச்சு அவங்க விசில் ஊதுற அளவுக்கு நம்ம கொண்டு போக வேண்டாம். பர்ஃபெக்ட்டா வந்தாங்க, பர்ஃபெக்ட்டா முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லணும். 2வது இன்னைக்கு அன்அஃபிஷியலா நான் பேர சொல்ல விரும்பல. ஆழியார்ல உங்க டீம பத்தி அடிக்கடி பேசிட்டு இருக்கிறாங்க. பக்காவா ரெடி பண்ணிட்டாங்கன்னு. அந்த நேம் நம்ம எடுக்கணுங்க ஐயா. இப்ப இந்த நேம் எடுக்கிறதுக்கு 90 பங்கு காரணம் அவர் தியாகராஜ ஐயா தான். வேற ஆள் இல்ல. அதனால நம்ம இப்ப நான் வந்து ஒரு தப்பு செஞ்சுட்டேன்னா, தியாகராஜ ஐயா பேரு மட்டும் கெடல. அது ஆழியார் அறிவுத்திருக்கோள் பேரும் கெட்டு போகும். கொஞ்சம் நம்ம ஆசிரியர்கள் எல்லா விஷயத்துலயும் பாருங்க, நீங்க பேசுறீங்க 2, 3 பேர் மைக்க ஆன் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டு கதையெல்லாம் பேசுறாங்க. நேத்து அப்படிதான் பேசுனாங்க. ஆசிரியர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஒருத்தர் பேசுறாங்க, நம்ம அன்மியூட்ல இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மள ஆசிரியர் பேராசிரியர்களுக்கே வரல. நான் அப்புறம் துணை பேராசிரியர்கள் நான் என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாமே மைக்க மியூட்ல தான் உள்ளார நுழையிறாங்க. குடும்ப கதையெல்லாம் சத்தமெல்லாம் வருது. நான் மியூட் பண்ணி விட்டுட்டு உட்காந்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் உள்ளார நுழைஞ்சோடனே மைக் அன்மியூட்டா மியூட்டான்னு பார்த்துக்கிட்டு தான் நம்ம மற்ற கதையை பேசணும். இது எல்லா ஆசிரியர்களுக்கும் வேணும். கொஞ்சம் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்னடத்தைங்கிறது ரொம்ப முக்கியங்க. அதனால அதே மாதிரி பேசுற நேரம், முடிக்கிற நேரம், அங்க எப்படி நடந்துக்கணும். முதல்ல நீங்க ஆரம்பிக்கும் போது WSC தலைவர் அதெல்லாம் கொஞ்சம் குறிச்சுக்குங்க. தயவுசெய்து எல்லா ஆசிரியர்களும் நான் சொல்றேன், எனக்கும் சொல்லிக்கிறேன். முதல்ல WSC இந்த தலைவர் பத்மஸ்ரீ, அடுத்தது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், எனக்கு இயக்குனர்கள், பொருளாளர், செயலாளர், நீங்க நம்ம எதை வேணாலும் பேசிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப்பை ஆரம்பிக்கணும். கொஞ்சம் ஆசிரியர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் நம்ம கொஞ்சம் முயற்சி எடுத்தோம்னா இன்னும் நேம் கொண்டு போயிடலாம். பார்ப்போம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஏதாவது உங்க கருத்து இருந்தாலும் மைக்கு அன்மியூட்ல தான் இருக்குது. அன்மியூட் பண்ணி நீங்க சொல்லலாம். ஐயா இப்பயே வந்து பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு மகத்தான சாதனையா தான் தெரியுது. எத்தனை லேடிஸ் மத்த எங்கேயுமே கிடையாது. மத்த எங்குமே இந்த ரெகக்னிஷன்ங்கிறது வந்து அதான் அடிக்கடி நினைச்சுப்பேன். லைஸ் மிட்னர் அவங்க தான் வந்து லேடி விஞ்ஞானி. அவங்க தான் வந்து அணுகுண்ட வந்து சொன்னதே. அணு இயக்கம் இதுலதான் இருந்தது, தியரியில் தான் இருந்தது. E=mc². அதை வந்து பிராக்டிகலா பண்ணும்போது அத ஃபர்ஸ்ட் லெபரட்டரி டெஸ்ட்ல அதுல இருந்து இவங்க கிட்ட கேட்டாங்க. இது என்ன ஒரு 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 போர்ஷன் எடை குறையுது, அது எங்கன்னு. ஆனா சின்னதா பண்ணும்போது தெரியாது. அதுதாங்க அணுசக்தி, அதுதான் பெருசா வரும் அப்படின்னு அதை வந்து பின் பாயிண்ட் பண்ணது லைஸ் மிட்னர். அவங்களுக்கு வந்து சரியான ரெகக்னிஷனே கிடைக்கல. நம்ம இந்தியாலயே வந்து சர் சி வி ராமனை கொண்டாடுறோம். அதே சர் சி வி ராமன் வந்து ஒரு லேடி சயின்டிஸ்ட வந்து செலக்ட் பண்ணவே இல்லை. அவங்கள வந்து விஞ்ஞானியாவே அக்ரி பண்ணல. பெரிய கோர்ட்டுக்கு போய் அதுக்கப்புறம் வந்து அவங்க விஞ்ஞானி ஆனாங்க. அவங்களையும் தனியா ஒதுக்கி வச்சாங்க. அப்படி இருக்கிறது இந்த அறிவியல் அரங்கத்துல நம்ம லேடிஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றத பார்த்தாக்கா அற்புதமா இருக்கு. அதுக்கு முதல்ல தேங்க் பண்ண வேண்டியது தியாகராஜன் ஐயாவை, அவருடைய தூண்டுகோல்.
அதுக்கும் முன்னாடி தேங்க் பண்ண வேண்டியது கான்பிடன்ஸ் கொடுத்தது ரவி பிரகாஷ் ஐயா. அவர் தான் எல்லாரும் திங்க் பண்ணினாவே விஞ்ஞானி தான், எல்லாரும் திங்க் பண்ணலாம் அப்படிங்கறதும் ஒரு அந்த விஞ்ஞானம் அப்படிங்கறதோட இதை வந்து அவர் அகற்றி வச்சாரு. இவர் அது அப்ரோச் பண்றதுக்கு நிறைய வழிகள் கொடுத்தாரு எல்லாருக்கும். எங்களுக்கும் வந்துகிட்டே இருக்கு, இதை பாருங்க, அதை பாருங்க, இதை பாருங்க, அதை பாருங்க. சோ இது ஒரு பிரம்மாண்டமான சக்சஸ் தாங்க ஐயா தெரியுது, சந்தேகம் இல்லாம. அதனாலதாங்க நம்ம வந்து எவ்வளவுக்கு நேம் மேல போகுதோ அவ்வளவுக்கு அளவு நம்ம பர்ஃபெக்ஷன் அதிகமாகணும், நடத்தை அதிகமாகணும், ஒழுங்குத்தன்மை அதிகமாகணும். அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. வாழ்த்துக்கள். நீங்க பேசுங்க ஐயா. நீங்க பேசலாம். நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சு போச்சு. டைம் முடிஞ்சு போச்சு. ஐயா அடுத்தவங்க இதுல இன்னைக்கு வந்து கருமையம் டீம்ல இருந்து சுமதி கலாதிநாதன் வந்திருக்காங்க. அம்மா நீங்க பேசுறீங்களாம்மா? வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இப்ப சரிங்க, அனுப்பியிருக்கங்க ஐயா உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி. சரிங்கம்மா. அதே போல எல்லாருமே நீங்க இப்ப வந்து பேசுறது இந்த ஐயா சொல்லுங்க. இல்ல அவங்க பேசுறாங்களா? சுமதி கலாதிநாதன் அம்மா நீங்க பேசுறீங்களா? வாழ்க வளமுடன் ஐயா, பேசுறேங்க ஐயா. ஓகே ஓகே, கோஹோஸ்ட் கொடுக்கிறதுக்கு தான். ஐயா வாசுதேவன் ஐயா உங்க பிரசன்டேஷன் கூட நீங்க வந்து ஒரு 15 மினிட்ஸ்ல அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி என்ன பேசலாம் அப்படிங்கறது ஒன்னு எடுத்து ரெடியா வச்சுக்கீங்க ஐயா. நான் வச்சிருக்கேன், பத்தலையே. நான் அப்படிதான் பண்ணினேன். இப்ப நீங்க 15 மினிட்ஸ் சொன்னீங்க இல்லையா, நான் முதல்ல வந்து பேசினேன் டாக்குமெண்ட். அது ஆல்மோஸ்ட் பார்த்து படிச்சேன், கொஞ்சம் கொஞ்சம் தான் டிவேட் ஆனேன். அது வந்து 15 மினிட்ஸ் வந்தது. இப்ப அதுல இருந்து சுருக்கி இதுல கொண்டு வந்து புல்லட் மாதிரி தான் கொண்டு வந்தேன். அது இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும்னு போகும்போது டைம் தாண்டிடுது. இல்லாட்டி ஏதாவது ஒரு போர்ஷன் இதை மாத்திரம் சொல்லணும் அப்படின்னு கொண்டு வந்தாக்கா இறைத்துகள் விண் ரெண்டையும் சேர்த்து சொல்ல முடியாது. விஞ்ஞான விஷயங்கள் மாத்திரம் சொல்லணும்னா இவங்க பண்ண மாதிரி இல்லாட்டி கூட விஞ்ஞானத்தை கூட நெருங்கி புருவாக மாதிரியான விஷயங்கள் தான் நான் போன தடவை படிச்சது. இப்பயும் அது இருக்கு. ஸோ அதை மாத்திரம் சொல்லணும்னா அது வந்து ஒரு ஒட்டு போட்ட மாதிரியே ஒரு ஒரு சம்பந்தம் இல்லாம இருக்கும். ஏன் இதை சொல்றோம், ஏன் இது சரி அப்படிங்கிறது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, விரிவலை நேரலை. இந்த விரிவலை நேரலை வந்து புது விஷயம். இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா போய் சேரவே சேராது எங்கேயுமே. அது இது மாத்திரம் சொன்னாக்கா நீங்க அதை மட்டும் எடுத்து இப்போ விரிவலை நேரலை மட்டும் எடுத்துட்டு அதனுடைய விளக்கம்னு சொல்லி அதுக்குள்ள டீப்பா போயிருங்க. 15 மினிட்ஸ் கரெக்டா இருக்கும். அந்த 15 மினிட்ஸ்க்குள்ளார எது பெஸ்ட்னு பார்த்துட்டு அது மாத்திரம் நான் சொல்ற மாதிரி இருந்தா பரவாயில்ல. ஆனா மொத்தத்தையும் இறைநிலை மொத்தத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அதனாலதாங்க 6 டாபிக் தனித்தனியா பிரிச்சுட்டோம். நீங்க அதாவது லைஃப் ஃபோர்ஸ்னு போக முடியாது. இல்ல அது எதுக்கு நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம அங்க போகும்போது இன்கேஸ் ஒரு டைம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா உங்க பிரசன்டேஷனை நீங்க கொடுத்துடலாம் இல்லையா? நமக்கு அங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல இப்ப எல்லாருமே வந்து ஐயா சொன்ன மாதிரி அந்த 15 மினிட்ஸ் கணக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம 12 பேர் அப்படின்னு சொல்லி போறோம் அப்படின்னா 12 பேருக்கும் வந்து நம்ம நேம் கொடுத்து வாய்ப்பு கொடுத்து அங்க போறோம். எல்லாருக்கும் அந்த டைம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கரெக்டா அந்த 15 மினிட்ஸ் டைம் பார்த்து கரெக்டா முடிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அம்மா சுமதி சொல்லுங்க ஐயா. நீங்க பேசுறீங்களா? நான் சொல்றேன், பேசுறேங்க ஐயா. ஸ்கிரீன்ல தெரியுதுங்களா? தெரியுதுங்க ஐயா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. டைம் பாத்துக்கீங்க. சரிங்க ஐயா. ஓகே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வாழ்க வளமுடன். கருமையம் மற்றும் அறிவு இந்த தலைப்பில் நான் பேச ஒரு நிமிஷங்க ஐயா. வீட்டுல கெஸ்ட் இருந்தாங்க, அதான் கதவு சாத்திட்டு வந்தாங்க ஐயா. கருமையம் மற்றும் அறிவு இந்த தலைப்புல நான் இன்னைக்கு வந்து பேச வந்திருக்கேன். உரையின் நோக்கம், வேதாத்ரி மகரிஷி அவர்கள்
உலக அமைதியை நோக்கமாக கொண்டு உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவினார். தனிமனித அமைதியே உலக அமைதிக்கு அடிப்படை என்பதை உணர்ந்த மகானவர்கள் மனிதனில் உள்ள கருமைய அமைப்பின் செயல்களை ஆராய்ந்து உணர்ந்து தெரிந்து கொண்டால் ஏன் இன்பம் துன்பம் என் வாழ்க்கையில் வருது அப்படின்றது புரியும். நன்மை தரும் வகையில நம்முடைய எண்ணத்துல விழிப்பு நிலை வந்துரும். எனவே கருமையத்தில் அறிவு பற்றி அனைவருமே அறிஞ்சிருக்கணும். முக்கிய உள்ளடக்கம்: கருமையம் பதிவுகள் உண்டாகும் விதம், கருமையமும் அறிவின் வளர்ச்சியும், பதிவுகளின் அறிவியல் விளக்கம், அறிவியலாளர்களின் ஆய்வுகள், சமுதாய தாக்கம். கருமையம் எந்த ஆற்றல் சுழற்சி பெற்றாலும் திண்மையுடைய பகுதி மத்தியில் போய் சேரும். லேசான பகுதி புறத்தே நிற்பதும் துல்லிய சமதள சீர்மை தத்துவம். இந்த தத்துவத்தின்படி உயிர் துகள்கள் உடல் முழுவதும் சுழன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிலிருந்து வரும் அலையே ஜீவகாந்தம். ஜீவகாந்தம் தனது சுழற்சியினால் உடலின் மைய பகுதிக்கு வந்து சேரும். அங்கு இறுகி குறுகி அழுத்தம் பெற்று விடுகிறது. இதைதான் கருமையம் என்று வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். இவை உடலின் மையமாம், உயிரின் மையம், ஜீவகாந்த மையம், வித்தின் மையம். எந்த ஒரு பொருளானாலும் இயக்கமானாலும் அதற்கு ஒரு மையம் உண்டு. அதுவே கருமையம். கருமையமானது ஜீவகாந்தம், மூளை, புலன்கள், மனம் இவை அனைத்தையும் ஒன்றிணைத்து செயல் புரிந்து இருப்பு வைக்கும் நிலையம். இததான் தெய்வீக பெட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடலில் உள்ள சக்தி துகள்களின் விரைவான தற்சுழற்சியினால் ஏற்படும் அலைகளே ஜீவகாந்தமாகும். இவை அனைத்தும் உடலில் மையம் கொண்டு சுழலும். இதுவே கருமையம் ஆகும். கருமையத்தில் பதிவுகள் உண்டாகும் விதம்: முதலில் உடல் செல்களில் புலன்களில் இயக்க பதிவா பதிவு, மூளை செல்கள்ல நினைவு பதிவாகவும், ஜீவகாந்தத்தில் பிரதிபலிப்பு பதிவாகவும், உயிர் துகள்களில் நுண்ணியக்க பதிவாகவும், கருமையத்தில் தரப்பதிவாகவும், வான்காந்தத்தில் சமுதாய பதிவாகவும் பதிவாகிறது. மனிதன் பிறக்கிறான், வளர்கிறான், இறக்கிறான். இந்த நிகழ்வுல பிறக்கும் போது அவனுடன் வந்ததும், இறப்பின் போது அவனை தொடர்ந்து செல்வதும் அவன் ஆற்றிய வினைப்பதிவுகள் மட்டும்தான். எனவே எப்படி பதிவுகள் உண்டாகிறது என்பதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. அதன்படிதான் அந்த பதிவுகளின் படிதான் மனிதனின் தன்மையும் குணமும் அமையும். உதாரணத்துக்கு ஒரு மரத்தினுடைய வித்துல அந்த மரத்தின் தன்மை, குணம் அனைத்தும் அதுல அடங்கியிருக்கும். இதுக்கு மகரிஷி கவிதை 2 எக்ஸாம்பிளா கொடுத்திருக்கேன். சுழல் தட்டு விளையாட்டில் அந்த பாடல் எடுத்துக்கலாம். பசு ஒன்றை பார்க்கின்றோம். இந்த பாடலும் இந்த பதிவுகளுக்கு உதாரணமா நம்ம குருமகான் கொடுத்திருக்காங்க. அடுத்தது நமது மூளையில் நியூரான்கள் செயல்பாடுகளால் அலை உருவாக்கப்பட்ட அந்த அலைகள் தான் நம்மிடம் இருந்து 4 பக்கமும் செல்லுது. மூளையில் உருவாகும் அந்த அலைவரிசை நமது சூழ்நிலைக்கு தக்கவாறுதான் அமையும். பலவிதமான அலைவரிசைகளை கொண்ட கருமைய அலைகள் மூளையில் வந்து மோதும் போது மூளையின் அலைவரிசைக்கு ஒத்த அலைகளை ஏற்றுக்கொள்ளும். அதில் உள்ள செய்தி தான் செயலாக நம்மளுக்கு மலருது. கருமையம் செயல்படும் முறை. ஒரு காட்டுல நடந்து போறோம், கால்ல முள்ளு குத்திடுது. அது என்னாவது அது ஃபர்ஸ்ட் நம்ம உடல்ல பதிவாகுது. அதுக்கப்புறம் அது ஜீவகாந்த களத்துல பதிவாகுது. அதுக்கப்புறம் மூளையில போய் அழுத்த புள்ளியா பதிவாகுது. பிறகு காந்த வடிவுல எண்ணத்துல பதிவாகுது. மனதுல பதிவாகுது எண்ணமா. அடுத்த ஸ்லைட் போயிடலாங்க ஐயா. அது பின்னாடி மையம் நோக்கி சுருக்கி அது கருமையத்துல பதிவாயிடுது. இந்த அலைதான் கருமையத்துல போய் ஜீவவித்து குழம்புல இருக்கிற மூலக்கூறு கூட்டத்திலையும் தரமாற்றத்தை ஏற்படுத்துது. இதுதான் மரபு பதிவு அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பி அடுத்த முறை நம்ம ஒரு முள்ள பார்க்கும் பொழுது இதனாலதான் நம்ம அந்த காலை தானாவே தாண்டி வைக்கிறோம். அடுத்த ஸ்லைட் போயிடலாங்க. ஐயா அடுத்த ஸ்லைட். கருமையமும் அறிவின் வளர்ச்சியும். ஆறறிவின் ஆரம்ப நிலையில் நின்று அனுபவித்தாய், அனுபவித்தின் பயனுணர்ந்தாய். அறிவின் பயணம் பேரறிவை நோக்கிய பயணம் ஆகும். இப்படிதான் நம்ம குருமகா நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. பிரபஞ்ச அறிவு
பேரறிவான இறைநிலை தன்னிருக்க ஆற்றலாலும் நுண்ணதிர்வாலும் நொறுங்கி நுண்ணிய இறைத்துகள் ஆகியது. இறைத்துகள் இறைநிலையின் நுண்பகுதி. இறைநிலையின் அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் ஒவ்வொரு இறைத்துகளும் தற்சுழற்சி பெற்று அந்த சுழற்சியின் காரணமாக மையத்தை ஏற்படுத்திக்குது. இந்த நாள் இறைத்துகளுடைய மையத்துல இருக்கிறதும் பேரறிவு தான் மையமாவே அந்த இறைத்துகளுக்குள்ளயும் இருக்குது அப்படின்றதுதான் உண்மை. அறிவு செயல்படும் விதம். சடப்பொருளில் அறிவு வடிவம், துல்லியம், இயக்க ஒழுங்கா செயல்படுது. உயிர் உள்ளவற்றில் அறிவு இந்த வடிவம், துல்லியம், இயக்க ஒழுங்கோட சேர்ந்து உணர்தல், தூய்த்தல், பிரித்துணர்தலாவும் செயல்படுது. இப்ப அறிவின் ஆரம்பமும் முடிவும். அதாவது ஜீவன்கள்ல கருமையத்துல இருப்பது பேரறிவான இறைநிலைன்னு நம்மளுக்கு தெரியும். அது தட்பவெப்பம், நீரின் தன்மை ஆகிய மாறுபட்ட நிலைகள்ல ஜீவன்களுக்கு உணவு கிடைக்காத போது அந்த கருமையத்துல அமைஞ்சிருக்கிற அறிவே உயிர் வாழ அதுவே உயிர் வாழ வகை செஞ்சுக்குது. இப்படியே ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு உயிரினங்கள் உருவானது. அதன் கருமையத்தில் இருக்கும் அந்த அறிவின் எழுச்சி தான் 5 புலன்கள் மலர்ச்சி பெற காரணமா இருக்கு. அவற்றை வழிநடத்துறதும் அதே பேரறிவு தான். அடுத்த ஸ்லைட். அதாவது இதுக்கு மகரிஷி கவிதை அழகா சொல்லியிருப்பார். உலகங்களின் ஈர்ப்பு உள்மையம் கொண்டும் உயிர் வகையில் காந்த மையம் கொண்டும். இந்த பாடல் இந்த இந்த உதாரணத்துக்கு இந்த பாடலை நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு உதாரணமாவா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த கருமையத்துல எப்படி அறிவு செயல்படுது அப்படின்னா, தூக்கணாங்குருவி கூடு கட்டுற விதத்தை நம்ம எடுத்துக்கலாம். விலங்கின குட்டி போட்ட உடனே தானே சென்று பால் குடிக்குது. வாழ்கின்ற சூழ்நிலைக்கேற்ப பறவைகள் கூடு கட்டுறது, இது எல்லாமே அறிவு செயல்படுற விதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் கர்மாக்கள். கருமையத்துல கர்மாக்கள் எப்படி என்னென்ன கர்மாக்கள் பதிவாயிருக்கு அப்படின்றத பார்க்கும்போது, சஞ்சித கர்மா இது கருத்தொடரா நம்மளுக்கு வந்த வினை பதிவு. பிராரப்த கர்மா இது உருவெடுத்த பின் ஆற்றும் செயல்களால் வருவது. ஆகாமிய கர்மா இவ்விரண்டுக்கும் ஏற்ப நம்ம செயலாற்றுவதுதான் ஆகாமிய கர்மா. இது எல்லாமே கருமையத்துல நம்மளுக்கு தரப்பதிவா அடங்கி இருக்கு. அறிவியல் விளக்கம். அது ஜெனட்டிக் இம்ப்ரிண்ட்ஸ் எடுத்துக்கும்போது, தாய் தந்தையினுடைய செயல் மற்றும் பதிவுகள் அனைத்தும் அவர்களது குழந்தைகள் கருமையத்தில் இருப்பாய் இருக்கும். இதுக்கு ஜெனட்டிக் பார்கோடிங், அது டிஎன்ஏ பார்கோடிங் எடுத்துக்கலாம். கடைகளில் பார்கோடிங் பயன்படுத்துவது எதுக்குன்னா, ஒரு பொருளோட தன்மையும் அது பொருளோட விலையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதை பிரிச்சு பார்க்கறதுக்காக ஒரு பொருளுக்கும் பார்கோடிங் இருக்கும். அதே மாதிரி உயிரினங்களுக்கு மரபணு அடையாள குறியா இந்த ஜெனட்டிக் பார்கோடிங், டிஎன்ஏ பார்கோடிங்கை பயன்படுத்துறாங்க. அதாவது ஒரு சிறிய தனித்துவமான மரபணு பகுதி எழுத்து அதை அடையாளமா பயன்படுத்துற ஒரு அறிவியல் முறைதான் இந்த டிஎன்ஏ பார்கோடிங் என்றது. அடுத்த ஸ்லைட் போயிடலாங்க. ஜெனட்டிக், அதாவது ஒவ்வொரு உயிரினத்திலும் இந்த டிஎன்ஏ ஒரு சிறு பகுதி தனித்துவமா இருக்கும். அதனுடைய அடிப்படை உயிரினத்தின் அடையாளம் காணும் முறைதான் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் அடிப்படையில தான் ஒரு குழந்தை தொலைஞ்சு போச்சுன்னா பல வருஷம் ஆனாலும் குழந்தைய திரும்ப கிடைச்சவுடன் அவர்கள் குழந்தைதான்னு கண்டுபிடிக்க இந்த டிஎன்ஏ டெஸ்ட் முறை உதவியா இருக்கும். ஆகவே கருமைய பதிவுகள் டிஎன்ஏ மூலம் அவர்களது குழந்தைகளுக்கு கடத்தப்படுறது அப்படின்றது உண்மையாவது. அதாவது முக்கியமா டிஎன்ஏல இருக்கிற அந்த ஏடிஜிசி வரிசை தான் ஒரு ஜெனட்டிக் இம்ப்ரிண்ட்ஸா செயல்படுது. இதுவே டிஎன்ஏவின் மரபணு தகவலை நிர்ணயிக்கும் அடிப்படையா இருக்கு. ஏன்றது அடினின், டீன்றது தைமின், ஜின்றது ஜியோனின், சின்றது சைட்டோசின். இந்த ஏடிஜிசி அமைப்பு 1953லயே ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பிரான்சிஸ் கிரிக் ஆகிய அறிவியல் அறிஞர்களால கண்டுபிடிக்கப்பட்டது. மரபணு தகவல்களை சேமிக்கிறதும் கடத்துறதும் இந்த ஏடிஜிசி அமைப்பு தான் அடிப்படையா இருந்து செயல்படுத்துது அப்படின்றதா இவங்களுடைய ஆராய்ச்சி. ஜெனட்டிக் இம்ப்ரிண்ட்ஸ் தான் மரபணு கோளாறுகள் நிகழ காரணமா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்ச அறிவியல் அறிஞர்கள் பிரேடர் வில்லி சிண்ட்ரோம் மற்றும் ஏஞ்சல் மேன் சிண்ட்ரோம் ஆகிய இருவரும் இந்த ஜெனட்டிக், அதாவது மரபணு கோளாறுகள் நிகழ காரணமா இருக்கிறது இந்த ஜெனட்டிக் இம்ப்ரிண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க.
ஐயா அடுத்தது ஒரு சின்ன இது எடுத்திருக்கேன். ரிசர்ச் லேட்டஸ்டா கண்டுபிடிச்சது. அதை படிக்கலாமா? இன்னும் சேர்க்கல. இதுக்கு சேர்க்கலாம்னு சொன்னீங்கன்னா நான் சேர்த்துக்கிறேன். அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் பிர்மிங்ஹாம் 2025ல நேச்சர் மெடிசன் பத்திரிக்கையில வெளியானது ஒரு நியூஸுங்க ஐயா இது. அதாவது பேஞ்சினோம் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒண்ணு நடத்தினாங்க இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பிர்மிங்ஹாம். அவங்க வந்து மத்திய கிழக்கு மற்றும் தென்னாசிய மக்களிடம் 2.5 மில்லியன் மக்கள் கிட்ட மரபணு தரவுகளை சேகரிச்சாங்க. அது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மரபணு வரைபடத்துல இல்லாத புதிய டிஎன்ஏ வரிசைகளும் அதுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கிராஃப் பேஸ்டு பேஞ்சியோனோம் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம் மூலம் இந்த மரபணு பன்மை வெளிப்படுத்துறாங்க. இது எதுக்கு பயன்படுத்தலாம் இந்த ஆராய்ச்சி அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதாவது துல்லியமா நம்ம வந்து மருத்துவத்துல வந்து முன்னேற முடியும். இந்த மரபணு டெக்னாலஜி நம்ம உயரும் பொழுது நம்ம வந்து இன்னும் துல்லியமா மருத்துவத்தை வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னும் மரபணுல வந்து இன்னும் அதிகமா முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆராய்ச்சியில புதிய வழிக்கு வந்து திறக்கிறதுக்கு இது உதவியா இருந்தது இந்த ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க ஐயா. இத சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்குங்கம்மா. சரிங்க ஐயா. இதுக்கு அடுத்த பேஜ் போயிடுங்க. இதுக்கு அடுத்த பேஜ்ல அதை சேர்த்துக்கிறேங்க ஐயா. ஓகே அம்மா, இதுல இந்த ஸ்லைட்ல வந்து இந்த ஜெனட்டிக் இம்ப்ரிண்ட்ஸ் தான் மரபணு கோளாறுகளில் நிகழ காரணமாகிறது என அறிவியல் அறிஞர்களான பிரேடர் வில்லி சிண்ட்ரோம் அண்ட் ஏஞ்சல் மேன் சிண்ட்ரோம்னு போட்டிருக்கீங்க இல்லையா? பிரேடர் வில்லி சிண்ட்ரோம்ங்கிறது அது ஒரு இதுங்கம்மா, அது வந்து அது ஒரு வியாதி மாதிரி. அது பேர் செக் பண்ணிக்கங்க. சரிங்க ஐயா. இல்லனா ஒருவேளை அந்த பிரேடர் வில்லி அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. பட் பிரேடர் வில்லி சிண்ட்ரோம்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு வியாதியை குறிக்கக்கூடியது. ஓ, அதை நீங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். நான் செக் பண்றேங்க ஐயா இன்னொரு முறை. அதை புலன்கள் மூலம் எப்படி பதிவாகுது? நம்ம செய்யும் செயல்கள் அனைத்தும் உணர்வு உறுப்புகளுக்கு போகுது, அதுக்கப்புறம் உடல் செல்களுக்கு போகுது, அதுக்கப்புறம் மூளைக்கு போகுது. இந்த வரிசையில மின்னணு சிக்னல்களை அனுப்புது. உதாரணத்துக்கு சூடான பொருளை தொட்ட உடனே நம்ம என்ன பண்றோம்? கையை விளக்குறோம். அப்போ இததான் வந்து சயின்டிஸ்ட் வந்து சாண்டிஜியோ ராமன் வைகாஜல் மற்றும் எரிக் ஆண்டல் அப்படின்றவங்க 2 பேரும் மூளை, உணர்வு உறுப்புகள் மற்றும் உடல் செல்கள் இடையேயான தகவல் பரிமாற்றம் நரம்பு சிக்னல்களாலதான் நடைபெறுது. அது மட்டும் இல்ல, உடல் மனம் தொடர்புக்கும் இது நரம்பு சிக்னல்கள் உதவி செய்யுது. அதே சமயம் நினைவுகள் சிறக்கவும் இந்த நியூரான்கள் உதவி செய்யுது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. நியூரான்ஸ். அப்ப நரம்பு செல்கள் தகவலை மின்சார அலை மூலம் தான் அனுப்புது. இந்த மின்சாரமானது அதாவது அயன்கள்னு சொல்ற சோடியம், பொட்டாசியம், கால்சியம் இது உள்ளே நகர்வதால உருவாகுதுன்னு சொல்றாங்க சயின்டிஸ்ட். அப்ப இதுதான் வந்து மேக்ஸ்வெல் லா வந்து இதுக்கு உதாரணமா எடுத்துக்கலாம். அதாவது ஆம்பியர்ஸ் மேக்ஸ்வெல் லா என்ன சொல்றாங்கன்னா, மின்சாரம் ஓடும் இடத்துல காந்தப்புலம் உருவாகுது. அதே சமயம் ஃபாரடேஸ் லா வந்து காந்தப்புலம் மாறும் போதும் மின்சாரம் உண்டாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த பயோமேக்னட்டிசம்ன்றது அதுதான். நரம்புகள்ல மின்சாரம் பாயும் போது மேக்ஸ்வெல் லா தத்துவத்தின் படி காந்தம் நம் உடலில் உருவாகுது. இத வந்து MEG கருவி மூலம் கண்டறியலாம்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இந்த ஜீவகாந்தம் தான் கருமையத்துல போய் தரப்பதிவுகளை நம்மளுக்கு ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம குருமகான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்றாங்க. மூளை எண்ணங்கள் மூளையின் வழியாக வருகிறது. மூளை எப்போதும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனாலதான் அது தானியங்கி நரம்பு மண்டலத்தோட தொடர்பு கொண்டுள்ளது. நம்ம எதையும் கவனிக்காம இருந்தாலும் தானாகவே நம்முடைய முன் அனுபவம், பழைய நினைவுகள் இத வச்சு புதிய எண்ணத்தை அதுவே வடிவமைச்சு எடுத்துட்டு வரும். இதுக்கு வந்து உதாரணமா பதட்டமான சூழ்நிலையில இருக்கும் பொழுது நம்ம தவறான பயம் கலந்த சிந்தனை உருவாகும். அமைதியான சூழ்நிலையில சாந்தமான தெளிவான சிந்தனையை உருவாக்கும். இப்ப வெளிப்புற காட்சிகள் மற்றும் புலன் சார்ந்த அனைத்துமே மன அலைச்சூழலுக்கும் மற்றும் சுற்றுச்சூழலுக்கும் ஏற்ப எண்ணங்களாக தூண்டும். உதாரணத்துக்கு காஃபி வாசனை வந்த உடனே நம்மளுக்கு காஃபி குடிக்கணும் அப்படின்ற எண்ணம் வருது. எண்ணங்கள் புலன்களால் உருவாகி மூளையின் மூலம் கருமையத்துல பதிவாகுது. மீண்டும் கருமையத்திலிருந்து அதே மூளை வழியாக எண்ணமா விரித்து காட்டுது. இப்படிதான் மூளை வேலை செய்யுதுங்க ஐயா.
அறிவியல் மற்றும் சமூகத்திற்கான தாக்கம். உங்களுக்கு டைம் முடிஞ்சிருச்சுங்கம்மா. டைம் ஆயிடுச்சு. சரிங்க ஐயா. அது நான் 1 நிமிஷம் எக்ஸ்ட்ராவும் கொடுத்தேன். இன்னும் எத்தனை சரிங்க ஐயா. ஸ்லைடு இருக்கு? இன்னும் 2 ஸ்லைடு இருக்கு. இது ஒரு ஸ்லைடு தாங்க ஐயா இருக்கு இன்னும். அதான். ஓகே. அதாவது என்னன்னா, இப்போ வந்து நீங்க தத்துவத்துல கொஞ்சம் டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணீங்க. சரிங்க ஐயா. அத கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு அறிவியல் விளக்கத்துல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்போ சரிங்க ஐயா. ஒரு ஆராய்ச்சி பத்தி நீங்க சொன்னீங்கன்னா, அந்த ஆராய்ச்சி பற்றி அது கருமையம்க்கு ரிலவென்ட்டா வந்தது அப்படின்னா, அத வந்து இந்த ஸ்லைட்ல ஆட் பண்ணிக்கங்க. இல்ல சரிங்க ஐயா. ஸ்லைட்ல ஆட் பண்ணலன்னா கூட நீங்க வந்து அந்த இடத்துல வந்து அதுக்கு டைம் ஒதுக்கி அத வந்து மேற்கோள் காட்டி சொல்லுங்க. மேற்கோள் சரிங்க காட்டி ஐயா. சொல்லலாம். ஆ. அதுக்கப்புறம் இந்த அந்த நேம் வந்து கரெக்ட்டா அது செக் பண்ணுங்க. நான் செக் பண்ணிக்கிறேங்க ஐயா அத. பிரேடர் வில்லி சிண்ட்ரோம், ஏஞ்சல்மேன் சிண்ட்ரோம். ஆமா. அது 2மே வந்து சிண்ட்ரோம் அப்படிங்கனாவே அது வந்து ஒரு வியாதி. டிஸார்டர். ஆமா. டிஸார்டர தான் வந்து சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து செக் பண்ணிருங்க. மைக்க அன்மியூட் பண்ணிக்கிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க ஒண்ணும் இல்ல, வளமுடன் ஒரு ஐயா. சின்ன விஷயம். ஒரு சின்ன குறிப்பு உங்களுக்கு சொல்லணும்னு, நீங்க வந்து சொல்லுங்க ஐயா. ஆம்பியர் மேக்ஸ்வெல்னு சொன்னீங்க இல்லையா? அந்த ஆமாங்க ஐயா. ஆம்பியர், மேக்ஸ்வெல் 2க்கும் நடுவுல ஒரு ஸ்லாஷ் போடுங்க. சரிங்க ஆம்பியர்ங்கிறவர் வேற, ஐயா. மேக்ஸ்வெல்ங்கிறவர் வேற. மேக்ஸ்வெல்ங்கிறவர் சரிங்க வந்து ஐயா. அலை இயக்க தத்துவம் 1. 2வது வந்து சரி. அந்த காந்த புலத்தையும் மின் புலத்தையும் சேர்த்து சொன்னது. மின்சாரம் ஓ. ஓடிச்சுன்னா அது சுத்தி காந்த புலமும், காந்த புலத்துல இருந்து மின்சாரத்தையும் சொன்னது ஆம்பியர். ஆம்பியர்ங்கிறது ஓகேங்க ஐயா. மட்டும்தான். அவரோட ஃபுல் நேம் என்னன்னு சொல்றேன். அதனால அதுல சரி. மேக்ஸ்வெல்ல சேர்த்தாதீங்க. சரிங்க ஐயா. அது தப்பா போயிடும். அதே சரிங்க மாதிரி ஐயா. டிஎன்ஏ பத்தி எப்ப சொன்னாலும், ஆ. டிஎன்ஏ தான் வந்து நம்முடைய சுபாவத்துக்கு இதுக்கு எல்லா பதிவுகளும் டிஎன்ஏல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாக்கா அது தப்பா ஆ. போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, சரிங்க. நீங்க டிஎன்ஏ டீல் பண்றதுனால முதல் சரிங்க விஷயம், ஐயா. நம்ம உடம்புல வந்து டிஎன்ஏங்கிறது எல்லா இடத்துலயும் பிளட்ல இருக்கும், இதுல இருக்கும், எல்லாத்துலயுமே இருக்கும். சரியா? ஆ. அந்த ஆ. பதிவுகள் படிதான் நம்முடைய சுபாவம் இருக்கு அப்படின்னாக்கா, அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அது வந்து தப்பா போறது எங்க அப்படின்னாக்கா, நம்ம முதுகு தண்டுவடத்துல இருக்கக்கூடிய அந்த 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 மஜ்ஜை இருக்கு இல்லையா? அதுவோ இல்ல பிளட்டையோ மாத்தியாச்சுன்னாக்கா, வேற டிஎன்ஏ வந்து உட்காந்துக்குது. சோ ஓகேங்க ஐயா. டிஎன்ஏ வந்து நம்ம உடல்ல உள்ளார இருக்கக்கூடிய பிளட்டோ இதுவோ நான் சரியா பின் பாயிண்ட உடனே சொல்றதுனால இதை சொல்றேன். நான் படிச்சதை ஆ. வச்சு பார்த்ததை வச்சு சொல்றேன். அந்த சரிங்க. மஜ்ஜையோ பிளட்டோ மாறியாச்சுன்னா டிஎன்ஏ மாறிடும். வேற டிஎன்ஏ வந்து சரிங்க. உட்காந்துடும். நீங்க வந்து அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனுக்கு முன்னாடி எடுத்த டிஎன்ஏவும் அதுக்கப்புறம் எடுத்த டிஎன்ஏவும் ரெண்டும் ஒன்னா சேரவே சேராது. அப்ப எந்த பதிவுகள் படி நம்முடைய சுபாவம் அமையும் அப்படிங்கிற கேள்வி வருது. ஆனா ஓகே. டிஎன்ஏங்கிறது நம்முடைய உடலியல் சார்ந்த எல்லா பதிவுகளும் அதுல தான் இருக்கும். ஆ. அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா நம்முடைய ஆமாங்க. சுபாவம் அப்படிங்கிறதும் அதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்களும் வேறையா இருக்கும். அதே மாதிரி ஓ. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, டிஎன்ஏ வந்து எந்த இடத்துல இருந்து வந்தா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஆனா ஒன்ஸ் வந்து எரிச்சு சாம்பல் ஆக்கியாச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த சாம்பல்ல இருந்து டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. அதையும் நம்ம வந்து தப்பி தவறி சொல்லிடக்கூடாது டிஎன்ஏவோட மகத்துவத்தை பத்தி சொல்லும் பொழுது. ஓகேங்க ஐயா. ஓகேங்க ஐயா. வாழ்க வளமுடன். அத நான் ட்ரை பண்றேங்க ஐயா. ஏதாவது சரி பண்ண. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா, டிஎன்ஏ வந்து வாட்சன் மற்றும் பிரான்ஸ் கிரிக் அப்படிங்கறத சொல்றீங்க. ஆமாங்க ஐயா. அதுக்கு முன்னாடியே இருக்காங்கம்மா. பதிவுகள் ஓகேங்க. வந்து முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது குரோமோசோம் பத்தி பேசல பாதிரியார். ஓ. அப்புறம் வந்து இது குரோமோசோம் தானே ஆரம்பிக்கிறாங்க. ஓ. குரோமோசோம் பின்னாடி வரும் பொழுது அத உள்ளுக்குள்ள மறுபடியும் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வரும் பொழுது வர்றதுக்கு முன்னாடி இந்த இவங்க 2 பேரும் வாட்சன் மற்றும் 2 பேரும் அது டிசைன் எப்படி இருக்கு, அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத வடிவமைக்கிறாங்க. பின்னாடி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வரும் பொழுதுதான் அந்த அவங்க கொடுத்த வடிவமைப்பு சரியா இருக்குன்னு தெரியுது. ஓ. அதனால அவங்க தான் சொன்னாங்கன்னு சொல்ல முடியாது. முதல்ல ஆரம்பிக்கும் பொழுதே அந்த உள்ளுக்குள்ளதான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் ஒரு பாதிரியார் தான். மெண்டல், ஓகேங்க கிரியல் ஐயா. மெண்டல் தான். அதை தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சாங்கன்னு சொல்லிடலாங்களாங்க ஐயா அவங்க பேர் சொல்லும் இல்ல, பொழுது? நீங்க பர்டிகுலரா அவரை கொடுத்த மாதிரி இருக்கு, அதனாலதான் சொல்றேன். சரிங்க ஐயா. மாத்திக்கிறேங்க ஆமா. ஐயா.
படிப்படியா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதனால நீங்க ஆரம்பத்துல இருந்து வரிசையா 4 பேரை கூட கொடுத்துங்க, ஒண்ணும் தப்பு இல்ல. சரிங்க ஐயா. நீங்க இந்த ஏடிசிஜியை கொடுக்கறத விட, ஆ, ஏன்னா அது இருக்கு ஏற்கனவே, நீங்க அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை, நமக்கு பதிவுகள் தான் சரிங்க முக்கியம். சரிங்க ஐயா. ஆனா இந்த ஏடிசிஜியோட சீக்வன்சி பேட்டர்ன் தான் மெமரியா இருக்குன்னு வரைக்கும் வந்திருக்காங்க. ஓ, அப்புறம் கொடுத்துக்குங்க. சரிங்க ஐயா. ஆ. அந்த அதே மாதிரி அந்த வாசுதேவன் ஐயா சொன்னதுக்கு அந்த உடல்ல எக்ஸ்பிளனேஷன் செலுத்தின தேவையில்லை. பிற்பாடுதான். வாசுதேவன் ஐயா, ஐயா நீங்க சொன்னதுக்கு ஒரு பதில் என்னன்னா, நம்ம வித்துப்பதிவு எல்லாமே ஒரு உடல் எடுக்கும் பொழுது நீங்க எக்ஸ்சேஞ்சு மத்ததெல்லாம் உள்ளுக்கு வந்தாலும் அது ஆளுமைக்கு வர்றதில்லை, இருக்கும். ஆனா ஆளுமைக்கு வர்றது. இப்ப நம்ம சாப்பிடுறோம், விலங்குகள் சாப்பிடுறோம், தாவரங்களை சாப்பிடுறோம், எல்லாம் ஏடிசிஜி தான். ஆனா உடலுக்குள்ளேயே மத்தது இருந்தாலும் அது அதனுடைய பண்பை கொடுக்கறது இல்லை. செல்லுக்குள்ள நியூக்ளியஸ்குள்ள என்ன அமைப்பு இருக்கோ அதுதான் டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர். வெளியில இருந்து எடுக்கிறதுலாம் வந்து கணக்குல சேராது. அதனால முதல்ல வித்து வழியாத்தான் போய் நம்ம சேருதுங்கனால அடிப்படை குணங்கள் எல்லாமே பாரம்பரிய குணங்கள் புதுசா ஆட் ஆகிட்டே இருக்கும், அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் நடக்குது. நீங்க எக்ஸ்டர்னலா இருந்து கொடுக்கறதுல நடக்கலாம் ஒழிய பாரம்பரிய பண்புகள், ஒரு மனிதன், தாவரம், செடி, நாய், பன்னி எல்லாத்துக்கும் இந்த ஏடிசிஜி தான். ஆனா எப்படி அந்த குணத்தை வச்சிருக்கேன்னா, அந்த பாரம்பரிய குணம் சிங்கிள் செல்லில் தான் போகுது. ஆணோ பெண்ணோ ஒரு பாதி போய் தான் ஆட் ஆகி குரோமோசோமே ஃபுல்ஃபில் ஆகுது. அதனால அது ஒன்றும் தவறா வராது. சரிங்க. மறுபடியும் வினைப்பதிவு மறுபடியும் நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்க. அது ஏன்னா நான் இதை வந்து ஒரு புக்ல படிச்சேன். அப்புறம் ஒரு சினிமால பார்த்த உடனே தான் படிச்சது ஞாபகம் வந்தது. அதுல வந்து இதே தான் காமிக்கிறேன். எப்படி அவன் வந்து மாட்டாம போயிட்டான் முன்னாடி, இவனா இருக்கலாமா அப்படின்னு அப்புறம் பார்க்கும்போது அவன் வந்து அமெரிக்கா போய் மாத்திட்டு வந்திருப்பான். அவனே டாக்டர். அதனால அவன் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும்போது அவன் தான் இவன் அப்படி ப்ரூவ் பண்ண கதையில முடியாது. வரலாம். அது சயின்ஸ் ஃபிக்ஷன் ஐயா. அது சயின்ஸ் ஃபிக்ஷன் தான், பேஸ்ட் ஆன் சம். அது ஆனா வந்து அந்த மாதிரி மொத்தமா மாத்த இல்லைங்க, முடியாது. கதைன்னு சொல்லும்போது சயின்ஸ் ஃபிக்ஷன். ஆனா படிச்சதுல வந்து படிச்சதையும் அது இருக்கிறது வந்து அந்த அந்த கதையை பார்க்கும்போது தான் எனக்கு திருப்பி ரீகலெக்ட் ஆச்சுன்னு சொல்ல வரேன். அவ்வளவுதான். ஒருவேளை நான் தப்பா இருக்கலாம். ஆனா வந்து அது வந்து ஒரு செய்திக்கும் ஒரு இதுக்கும் முக்கியமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். அதே போல இந்த இது எரிச்சிட்டாங்கன்னா டிஎன்ஏ எடுக்க முடியாதுன்னு இல்லைங்கய்யா. அதை கம்ப்ளீட்டா ஃபியூமிஃபிகேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதான் அப்படியே ஆவியாக்கிடுறது. அந்த மாதிரி ஆவியாக்கிட்டா சாம்பிள் எடுக்க முடியாது. ஆனா சாம்பிள் இருந்தா அதுல இருந்து டிஎன்ஏ எடுக்க முடியும். அந்த டெக்னாலஜி இல்லைங்க, இந்த சாம்பல் இருக்கு இல்லையா, இந்த விஷயம் வந்து விஷயம் மாத்திரமே கிடையாது. If there is a remain, எடுத்துடலாம். இல்ல இந்த விஷயம் இல்ல இந்த விஷயம் எங்க தெரியல. ஆனா இந்த விஷயத்த வந்து நான் வெறும் செய்தியா மாத்திரம் வாங்கல, ஒரு இங்கிலீஷ் ஸ்டோரியில வந்து அது வந்து வருது. அதாவது இங்கிலீஷ் ஸ்டோரியில ஒரு நிமிஷம் ஏதாவது இல்லாம எரிக்கிறது, சாம்பல் ஆகிறது அப்படிங்கறதாவே எல்லாமே போயிடுது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து அந்த மர்டர் பண்ணினாங்கன்னா அதை எரிக்கிறதுக்கு முன்னாடி பல்ல தட்டி எடுத்துருவாங்களாம். ஏன்னாக்கா பல்லு வந்து எரிஞ்சு முழுசா சாம்பல் ஆகிறதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால. சரி, ஓகே. நீங்க நம்ம அடுத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும். நீங்க படிச்சு பாருங்க. அதாவது 960 டிகிரிஸ்க்கு மேல அந்த மாதிரி ஒரு ஃபியூமிங்கா வந்து பண்ணா மட்டும்தான் அந்த சாம்பிளே இல்லாம போயிடும். ஆனா நார்மலாக எரிக்கப்பட்ட இது கரி துகள்ல இருந்து, ஏன்னா இப்போ கார்பன் டேட்டிங்னு ஒண்ணு எடுக்கிறாங்க, ஈவன் வந்து ஃபாசில்ல இருந்து டிஎன்ஏஸ் எடுக்கிறாங்கன்னா எப்படி எடுக்கிறாங்கன்னா, எவ்வளவு ஹீட்ல இது பண்ணாலும் ரிமைன் இருந்ததுன்னா, ஒரு சாம்பிள் கிடைச்சதுன்னா ரிமைன் இருந்தா டிஎன்ஏ கேன் பி அப்டேட். ரிமைன் இருந்தா எடுத்துடலாம். ஆமா. ஓகே. அடுத்தது யாருங்கம்மா? நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா அது கரெக்ஷன் பண்ணி குயிக்கா நீங்க கொடுத்துருங்கம்மா. நான் பண்ணிடுறேங்க ஐயா. நான் பண்ணிடுறேங்க ஐயா. ஒரு ஸ்லைட் தான் இருக்கு, நான் அதுக்கு பாத்துக்கிறேங்க ஐயா. ஓகே. அது மட்டும் அப்டேட் பண்ணிக்கங்க. அந்த இது தத்துவார்த்தமா சொல்றது வந்து அது ஸ்லைட்ல இருக்கட்டும். சொல்லும்போது கொஞ்சம் குயிக்கா அதை மூவ் பண்ணிட்டு, ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் வந்து எல்லாருமே வேதாத்திரியத்துல எக்ஸ்பர்ட்ஸ் தான் வந்து அங்க உட்கார்றாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு திரும்ப நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் மேற்கோள் காட்டிட்டு டைரக்டா நம்ம சயின்ஸ் பத்தி, ஏன்னா அதை தான் எதிர்பார்க்கறாங்க அங்க.
நம்ம சயின்ஸ சரிங்க பத்தி ஐயா. என்ன சொல்ல போறோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனே அதுதான். சரிங்க ஐயா. அப்ப அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் நம்ம குடுக்கலாம். ஓகேங்களா? ம். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா கலாவதி அம்மா வந்து ஏதோ சிக்னல்ல மாட்டியிருக்காங்களாம் டிராஃபிக்ல. அதனால அவங்க சொல்லிட்டாங்களா? பவர் பாயிண்ட்ட வந்து பிரசன்ட் பண்ண முடியல. அவங்களது ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு அனுப்பி விடவா? அவங்க அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்மா. அனுப்பிவிடுங்க. பட் அனுப்பி அவங்களே இருந்து அத விட்டாங்களா? வாசிச்சாங்கன்னா, எப்படி அவங்களுடைய அப்ரோச் என்னங்கிறது தெரியும். அவங்களே சரிங்க வந்து ஐயா. அவங்களே வரட்டுங்க ஐயா. ம். சரிங்க ஐயா. நாளைக்கு கூட படிக்கலாம் அவங்க. ம். சரிங்க ஐயா. அம்மா உயிர் சக்தியில வேற யாருங்கம்மா? ஐயா ஒரு நிமிஷங்க ஐயா, வாழ்க வளமுடனுங்க. எனக்கு லேட்டா தான் ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்கு கிடைச்சதுங்க ஐயா. கிடைக்கல, டவர் கிடைக்கலங்க ஐயா. வாசுதேவன் ஐயா பேசிட்டாருங்களா ஐயா? பேசிட்டார். பேசிட்டாருங்களா? சரிங்க சரிங்க. ஓகேங்க. வாழ்க வளமுடன். உயிர் சக்தி கண்மணி அம்மா இருக்கிறாங்க. அம்மா பிபிடில பேசுறீங்களா கண்மணி அம்மா? ஐயா பேச முடியாதுங்க ஐயா, நாளைக்கு பேசுறேங்க ஐயா. ஓகே. நம்ம ஒரு அறிவிப்பு சொல்லிடலாங்க ஐயா. அதாவது சொல்லுங்க வந்து ஐயா. இல்ல எல்லாருக்கும் பொதுவா சொல்லிடுறேங்கம்மா. ஏன்னா இந்த கேப் இந்த டைம் கிடைச்சதுனால சொல்லிடுறேன். இப்ப அந்த டீம்ல இருக்கிறவங்க என்னென்ன பண்ணணும்னு இப்ப ஐயாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து சுத்தவழி பேரறிவுல வந்து சசிகலா அம்மா, அதுக்கப்புறம் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவங்க வந்து அவங்களோட பயோடேட்டாவும் ஃபோட்டோவும் அனுப்பி வச்சிருங்க ஐயாவுக்கு. அவங்க டீட்டெயில்ஸு அங்க அறிமுகப்படுத்துறதுக்கு. அதே போல அங்க பேசும்போது ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து எல்லாருக்கும் அந்த இது தெரிவிச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி தெரிவிக்கிறது அந்த ஸ்டார்டிங்ல வந்து அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது அது எல்லாரும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ ஃபுல் நேமு, உங்களுடைய மனவளக்கலை மன்றம் எந்த ஊர்ல இருக்கு, எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு, மனவளக்கலையில் எக்ஸ்பீரியன்ஸ் அதை மட்டும் சொல்லிட்டு அதை எழுதி அனுப்பிடுங்க. எல்லாரும் அந்த பயோடேட்டா மாதிரி எழுதி அனுப்பிடுங்க. எனக்கு அனுப்பினாலும் சரி, இல்லை ஐயாவுக்கு அனுப்பினாலும் ஓகே. அதுக்கப்புறம் வந்து சுத்தவெளியில் இவங்க ராதாம்மா நேற்று பேசினாங்க. பட் அவங்க வந்து டைரெக்டாக அங்கே வர முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து அப்போ சசிகலா அம்மாவும் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவும் தான் அவங்களுடைய ப்ரெசன்டேஷனை கம்ப்ளீட் பண்ணி எனக்கு அனுப்பிடுங்க. ஏன்னா ஃபைனலைஸ்டு பிபிடியை வந்து நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு இடத்துல சேர்த்து வைக்கணும். அதனால் அதை அனுப்பிடுங்க இன்னைக்குள்ள. இறைத்துகள் விண்ணில் வந்து பிரேமானந்தம் ஐயா, சாந்தி உமாகாந்தன் ஐயா அம்மா, வாசுதேவன் ஐயா வந்து அவங்க அந்த 15 மினிட்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால சாந்தி உமாகாந்தன் அம்மா நீங்க உங்களுடைய பிபிடியை வந்து ரெடி பண்ணிட்டு 15 மினிட்ஸ்ல பேசுறதுக்கு அவங்க சொன்ன எல்லாரும் சொன்ன நேற்று சொன்னாங்க இல்லைங்களா அந்த கருத்துக்களை வந்து கரெக்ட் பண்ணி அது கொடுத்துருங்க. இன்னொரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது 15 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து உயிர் சக்தி நுண்ணுடல்ல வந்து சிவகாமி அம்மா, கண்மணி அம்மா 2 பேருமே வந்து பிபிடி கொடுக்கணும். கொடுத்துருங்க பிபிடி முதல்ல. அதுக்கப்புறம் இங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு தடவை பேசி பார்த்துருங்க. கருமையம் அதே மாதிரி இப்ப கருமையம்ல சுமதி கலதிநாதன் அம்மா, நீங்களும் கலாவதி அம்மா மட்டும் பேசுறீங்களாமா? எப்படிங்கம்மா? என்ன முடிவு பண்ணிருக்காங்க? ஆமாங்க ஐயா. கலாவதி அம்மாவும் நானும் பேசுறோங்க ஐயா. சந்திரசேகர் ஐயா ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு பேக்கப்க்கு. ஓகே, ரைட். ஸோ அப்போ இந்த 2 பிபிடி எனக்கு அனுப்பிடுங்கம்மா கம்ப்ளீட் பண்ணது கரெக்ஷன் பண்ணி. அதே போல் அடுத்ததில் வந்து சங்கீதா அம்மா, சசிகலா பாரியம்மா 2 பேரும் வந்து அவங்க பிபிடி கம்ப்ளீட் பண்ண பிபிடி எனக்கு அனுப்பி வச்சிருங்க. அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணாதீங்க. ஏன்னா பண்ணீங்கன்னா உங்களுக்கு அங்கே மறுபடியும் இது டைமுக்கு கரெக்டாக டைமிங் செட் ஆகாது. அதனால ஃபினிஷ் பண்ணி இங்கே கொடுத்துருங்க. அதை வந்து இப்போ மீதி இருக்கக்கூடிய நாட்களில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அங்கே வந்து ஏதாவது அடிஷ்னலாக தகவல் ஆட் பண்ணணும்னா அந்த 15 மினிட்ஸ்க்குள்ள தகவல் ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி. அதுக்கப்புறம் தியானம் அறிவில் வந்து வித்யாலட்சுமி அம்மாவும் சந்திராமாவும் பேசுகிறாங்க. அவங்களும் வந்து உங்கள் பிபிடியை கம்ப்ளீட் பண்ணி ஃபைனல் டிராஃப்டை வந்து எனக்கு அனுப்பிடுங்க. அனுப்பிட்டு அதுக்குள்ளே அந்த 15 மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக என்ன பேசணும், இன்கேஸ் நீங்கள் அங்கே ஸ்லைடில் வந்து தத்துவார்த்தமாக நிறைய போட்டிருந்தாலும் சரி, அறிவியல் பூர்வமாக நிறைய போட்டிருந்தாலும் அது பரவாயில்ல. அங்கே பேசும்போது அதை கரெக்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த 15 மினிட்ஸ்க்குள்ளே கவர் பண்ணுறதுக்கு
பேசுங்க. எல்லாருமே வந்து பேசிக்கா எல்லாருக்கும் தெரிஞ்ச வேதாத்திரிய தத்துவத்தை அங்க சொல்லாம, அதுல டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணாம, அறிவியல் பூர்வமா அத எப்படி கம்பேர் பண்ணி வேதாத்திரியத்த கூட இணைச்சு சொல்றீங்க, அப்படிங்கிற விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணி எல்லாருமே அது மாரி பேசுனா, கரெக்ட்டா யூனிஃபார்மா இருக்கும். எனக்கு வந்து இந்த பிபிடி மட்டும் இந்த 12 பேரும் எனக்கு அனுப்பி வச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய தகவல்கள எனக்கோ, ஐயாவுக்கோ வந்து அனுப்பிருங்க. வித் ஃபோட்டோ, நேமு, உங்க கான்டாக்ட் நம்பர், அ உங்க மன்றம், எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ். அத மட்டும் அனுப்பி விட்டுருங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா ஒரு சிறு சரிங்க அறிவிப்பு. ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா தேராஜ் ஐயா ஒரு சின்ன அறிவிப்புங்க. சொல்லிருங்கய்யா. தேராஜ் ஐயா நான் உங்களை ஐயா சொல்லுங்கய்யா. உங்களுக்கு சொல்லுங்க, சொல்லுங்க. அறிவிப்பு அதான் அறிவிப்பு சொல்லலாமான்னு சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேங்க. அதாங்க, அம்மா சொல்லுங்க. மேடையில் பேசுறவங்க தயவு செய்து புரிஞ்சுக்கணும். சிரிச்ச முகத்தோட கொஞ்சம் பேசுங்க. உம்முன்னு பேச வேண்டாம். 1 கையுங்காலே ஆட்டி கொஞ்சம் மக்களுடைய பார்வை உங்களை கவனம் ஈர்க்கிற மாதிரி பேசுங்க. 2 3வது வேதாத்திரிய தத்துவத்தை இருக்கிறது ஏற்கனவே கொடுக்கப்பட்டது. அதை அதிக நேரம் எடுத்துக்காதீங்க. நீங்க அதுல ஒரு 10 பக்கத்தை எடுத்து அப்படியே ஒப்பிக்காதீங்க. போர் அடிச்சிடும். அதுல இருக்கிற மெயின் பாயிண்ட் மட்டும் எடுத்துக்குங்க. சயின்ஸ்லயே மெயின் பாயிண்ட் இன்னாரு இந்த பத்தத்துல இந்த புக்ல அது எழுதியிருக்குது, இப்படி சொன்னாரு இந்த வருஷம், அது ஏதாவது ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. நீங்க சயின்ஸ் கொண்டு போறதுக்கு என்ன முயற்சி, அது எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்து பேசலாம். 15 நிமிஷத்துக்குள்ளார. நீங்க வேதாத்திரி மகரிஷி ஒரு 10 பக்கம், சயின்ஸ் சொன்னது 10 பக்கம், நீங்க சொல்றது அரை பக்கம்னு வச்சீங்கன்னா அது கொஞ்சம் அசிங்கமா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். வேதாத்திரி மகரிஷி சொன்னது ஹின்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. சயின்ஸ் சொல்றது முக்கியமான பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம எப்படி இது அறிவியல கொண்டு போய் இணைக்கிறதுக்கான வழிமுறைகள், இப்படி சொன்னா இதை நம்புவாங்க, இப்படி சொன்னா இப்படி நம்புவாங்க, இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், என் எண்ணம் இப்படி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன், மற்றவங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ எனது எண்ணம் அப்படின்னு கூட அடிச்சு பேசலாம், தப்பு இல்லை. ரைட். அடுத்தது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முக்கியம். நீங்க வாழ்க வளமுடன், வாழ்க வையம், மேடையில் இருக்கும் இவர் அவர் ABCDZX நேரத்தை கடத்த வேண்டாம். மேடையில் மற்றும் கீழே வீற்றிருக்கும் அன்பர்களே ஒரு வரியில கூட முடிக்கலாம். ஆனால் WSSC தலைவர் பேரு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தலைவர் பேரு டாக்டர் ஜானகிராமன் பேரை மட்டும் விட்டுறாதீங்க. மற்ற யார் பேரையும் நீங்க சொல்ல வேண்டாம். மேடையில் கீழேயும் வீற்றிருக்கும் ஆன்மீக அன்பர்களின் ஒரு வார்த்தையில முடிச்சுக்குங்க. ரைட். மேற்கொண்டு இதுல ஏதாவது கருத்து இருந்ததுன்னா சொல்லலாம். ஃபாலோ பண்ணிக்கிறோங்க ஐயா. சரிங்க ஐயா, நன்றி. இதுதான் ரொம்ப முக்கியமா. நீங்க சிரிச்சு முகத்தோட பேசுனீங்கன்னா நம்ம என்ன உடான்னு சொல்லிட்டாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா பேசுறாங்க, கையுங்காலே ஆட்டி பேசுறாங்கன்னு அதுல வந்துடும். இல்ல உம்முன்னு வச்சு பேசுனீங்கன்னா நீங்க என்னங்க பேசுறீங்க எல்லாம் இதெல்லாம் பேசுனதுன்னு அவங்க குறை கண்டுபிடிக்க போயிடுவாங்க. கையுங்காலையும் நல்லா ஆட்டி சும்மா அப்படி கொஞ்சம் அப்படி ஒரு ஆக்ஷனோட இந்த பட்டிமன்றத்தெல்லாம் பாருங்க. ஒரு மணி நேரம் நல்லா பாருங்க. அதுல பாத்தீங்கன்னாவே அவங்க எப்படி எல்லாத்தையும் நகைச்சுவைக்கு கொண்டாடுறாங்களோ அதை 1 மணி நேரம் பார்த்து அந்த மாதிரி கொஞ்சம் இழுத்துருங்க உள்ளார. வாழ்க வளமுடன். ஐயா அப்ப வந்து இந்த டைமிங் சொல்லிருங்கய்யா. சுத்தவெளி பேரறிவு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க 10 to 10:15. அல்ல அது என்ன அந்த சர்க்குலர் எனக்கு வரலீங்கல்ல. ஓகேங்க. இல்லைங்க, அது இப்ப நம்ம தானே போட்டு அனுப்பணும். ஓ நம்ம போட்டு சரி நீங்க போட்டு கொடுங்க. நீங்களே அமுச்சு விட்டுறலாங்க ஐயா. குற்றாலம் ஐயாவுக்கு ஜானகிராமன் அண்ட் டாக்டர் ரவீந்திரநாத் 3 பேத்துக்கு அமுச்சு விட்டீங்கன்னா அவங்க நமக்கு நம்ம அறிவியல் அரங்கத்துல ஒரு காப்பி போட்டுருங்க. தீந்து போச்சு. இல்ல அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நமக்கு சொல்லிடலாம் அபிஷியலா. அதாவது என்னன்னா நான் இப்போ அன்னைக்கு 10:15 இருந்து ஆமாங்கய்யா. ஃபர்ஸ்ட் நம்ம போட்டு விட்டுருவோம். அவங்க ஏற்றத்தாழ்வு சொல்லுவாங்களா, இல்லைங்க இந்த டைம் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கங்க, முன்னால யாரோ பேசுறாங்க பின்னால யாரோ பேசுறாங்கன்னு சொன்னாங்கன்னா அப்புறம் அதை மாத்திக்குவோம். நம்ம கொடுக்கறத போடுறத ஊதுற சங்கம் ஊதி விட்டுருவோம். ஓகே. ஒரு டிராஃப்ட் நான் உங்களுக்கு போட்டு அனுப்புறேங்க. அது பாருங்க. அதுல வந்து என்ன கரெக்ஷன் பண்ணலாம், இல்ல டைமிங் எப்படி, ஏன்னா அங்க வந்து எப்படி என்ன டைமுக்கு பிரேக் விடுவாங்க, என்ன டைமுக்கு லஞ்ச் அப்படிங்கிறது அது தெரிஞ்சா அது போடலாம். அதுக்காக தான் கேட்டேங்க. நம்ம அதுக்கு தான் ஒரு மீட்டிங் ஒன்று போட்டுடலாமே அதுக்குள்ளார. ஓகே. 28ஆம் தேதி பேசக்கூடிய டைம் மீட்டிங். அது ஒன்று மீட்டிங்ல போட்டு நேரடியா பேசணுங்க. ஏன்னா நம்ம நினைச்சு அவங்க ஒன்று நினைச்சு கடைசியில் அங்கே போய் சிக்கலாயிடக்கூடாது. சார் எங்களுக்கு இவ்வளோ நேரம் வேணும், நாங்கள் 6 12 பேர் பேசுறாங்க, 12 × 15 இவ்வளோ நிமிஷம் இருக்குது,
ப்ளஸ் நீங்க இந்த டைம் மீதி டைம்ல நீங்க ஏதாவது என்ன வேணாலும் செஞ்சுங்க அப்படின்னு சொல்லிவிடலாம். நான் கேட்டு பார்க்குறேங்க. மீட்டிங் ஏதாவது போட அது முடியுமா? கேளுங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து அவங்க தவம் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க இன்ட்ரோடக்ஷன் அத பத்தி ஒரு கண்டிப்பா வந்து இன்ட்ரோடக்ஷன் ஒண்ணு குடுப்பாங்க. அது போக அதுக்கப்புறம் தான் வந்து பேசுறவங்கள கூப்பிட போறாங்க. அப்ப எப்ப கூப்பிடுறாங்கன்னு சொன்னாங்கன்னா, கண்டிப்பாங்க. அதிலிருந்து நம்ம அப்படியே வொர்க் அவுட் பண்ணி 15 மினிட்ஸ் வொர்க் அவுட் பண்ணிக்கலாம். 15 நான் மினிட்ஸ் அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கேள்வி ம். பதில். அது மட்டும் கேளுங்கய்யா. சரிங்க, ஓகே. சரி. ஓகே. நான் கலந்துறேங்க. வாழ்க வளமுடன். இதுல ஏதாவது உங்களுடைய ஒப்பீனியன் ஏதாவது இருந்தா சொல்லலாம். நாங்க சொன்னதுல, இல்ல இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா, கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம். ஒருத்தர் கூட பேச மாட்டேங்கிறீங்க. மௌனம் இருக்க கிளாஸுக்கு உங்களை எல்லாம் போட்டுறேம்மா. அருமையா மௌனம் இருக்கிறதுல நீங்க நீங்க சொன்னதெல்லாம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தாங்க ஐயா. நீங்க மேற்கொண்டு சரி. நீங்க என்னென்ன அங்க சொல்றீங்க நாங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறோங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இல்ல இல்லைங்க. இப்படி இருக்கிறது இப்படி பேசலாம், இப்படி பேசலாம் ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. ஏதாவது ஒரு மேடையில பேசக்கூடியவர்களுடைய முக்கியமா கவனிக்க வேண்டியது நேர மேலாண்மை. அதான் ஃபர்ஸ்ட். ஆரம்பிக்க வேண்டிய நேரத்தோட முடிக்கிற நேரம் தான் ரொம்ப முக்கியம். 2வது ஒவ்வொருத்தர் பேரை எல்லாம் சொல்லி வாழ்த்திட்டு இருந்தீங்கன்னா டைம் ஓடிரும். 3வது சிரித்த முகத்தோடு அப்படியே புக்க பார்த்து படிக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் அப்படியே ஹிண்ட்ஸ பார்க்கலாம். மைக்க பார்த்து ஆடியன்ஸ பார்த்து பேசணும். இது ரொம்ப முக்கியம். நீங்க மனப்பாடம் பண்ணிறணும். புக்க சும்மா அப்படியே ஒரு ஹிண்ட்ஸுக்கு பார்க்கலாம். இல்லைன்னா பவர் பாயிண்ட்ல இருக்கும். பவர் பாயிண்ட் உங்க கண்ணுக்கு நேரா இருக்கும். அத பார்த்துக்கிட்டு நீங்க வந்து ஆடியன்ஸ வச்சு நீங்க அந்த இத வச்சு நீங்க பேசலாம். இல்ல உங்க செல்போன் அப்படி நல்லா நிமித்தி வச்சுக்கங்க. பவர் பாயிண்ட்ட நீங்க வச்சுக்கங்க. அப்படியே கையிலேயே நிறுத்தி விட்டு, அதில உள்ள விளக்கங்கள் நீங்க உங்களுடைய முகம் வந்து 1 நிமிடம் உங்க செல்போனுக்குள்ளார போச்சுன்னா, ஆடியன்ஸ வந்து ஒரு 2 நிமிஷமாவது நீங்க பார்க்கணும். நீங்க உங்க செல்போனையே பார்த்து பேசக்கூடாது. அத கொஞ்சம் வாழ்க பார்த்துங்க. ஏன்னா வளமுடன். வாழ்க வளமுடன் இப்படி பேசுனது நானு. எழுதி வச்சுட்டு அப்படியே கீழ தலைய குனிஞ்சது நட்டுக்கிட்டு, மேல ஆடியன்ஸே பார்க்காம எழுதி படிச்சுட்டேன். "என்னங்க நீங்க படிச்சீங்க?" அப்படின்னாங்க கீழ இறங்கி வந்தோனே. அதனால இதெல்லாம் என்னுடைய அனுபவம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்றேன். சொல்லுங்கம்மா. நீங்க யார் ஐயா வேணாலும் பேசலாம். ஐயா ஒரு நிமிஷம். அவங்க பூமா ஐயா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சில சொல்லுங்க. பேர் என்ன பண்ணுவாங்க, ஆடியன்ஸ்ல ஒருத்தரை பிடிச்சுண்டு அவர் முகத்தையே பார்த்து சொல்லுவாங்க. இப்ப மன்றத்துல எல்லாம் அது நடக்கிறது. சோ ஐயா அப்படி ஆலியார் சுத்தி 1+ எல்லாரையும் ஆலியார் பாக்குற மாதிரி 1+ன்னு ஒருத்தங்க ஜாயின் பண்ணிருக்காங்க ஐயா. ஆலியார்ல இருந்து ஜாயின் எப்படிங்க? பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாருங்க? ஆலியார் 1+ன்னு யார்? ஐயா. OnePlus Nord CE 4ங்களா? இல்ல கீழ கடைசியில லாஸ்ட். ஐயா ஆலியார் OnePlus அறிமுகப்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் மைக்க அன்மியூட் பண்ணி அறிமுகப்படுத்திக்கங்க. ஆலியார் OnePlus CPH 2401. மைக்க அன்மியூட் பண்ணுங்க. என்னங்க ஆலியார்னு பேரெல்லாம் போட்டிருக்கிறீங்க. மைக்க அன்மியூட் பண்ணி யாருன்னு அறிமுகப்படுத்த மாட்டேங்கிறீங்க. ஐயா ஆலியார் OnePlus. அப்புறம் OnePlus Nord CE 4. அது யாருங்க? பேரை போடுங்க முதல்ல. Xiaomi 2212-0RN861. 3 பேர் இல்லாம இருக்குது. மன்னிச்சுக்கங்க. இன்றோடு கடைசி நாள். நாளையிலிருந்து இந்த பேர் இல்லாம வந்துன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல மேல போயிரும். வருத்தப்படாதீங்க. யாரா இருந்தாலும் தயவு செய்து அன்மியூட் பண்ணி உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க. 3 பேர் இது பினாமில வரீங்க. சாம்சங் SM A066B 4 பேர் இருக்கிறீங்க. அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஐயா நாங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கும் ஒரு பொறுமை உண்டு. ஐயா நீங்க அறிமுகப்படுத்துன்னு சொல்றோம். 4 பேரும் பேசாம இருந்தா நான் என்ன பண்றது? ஐயா வாழ்க வளமுடன் OnePlus ஐயா. Nord ஒரு சிலர் அவங்களுடைய பேருக்கு பதிலா அந்த கம்பெனி நேம் இது மாதிரி ஏதோ ஒண்ணு வந்துருதுங்க ஐயா. அதனால கூட இருக்கலாங்க ஐயா. யாருன்னு தெரியாம கூட இருக்கலாம் ஐயா. அத மைக்க அன்மியூட் பண்ணி நான் தானே சொல்லலாம்லம்மா. ஐயா அதாங்க வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா என்னோட சொல்லுங்கம்மா. போன் எடுக்கலன்னு இந்த போன்ல வந்தேன் ஐயா. வாழ்க வளமுடன். அவ்வளவுதான். அருள் இப்ப இதுல என்ன காத்து. மோசமா போச்சு? அடுத்தது OnePlus Nord CE 4.
OnePlus Nord CE4, Samsung SMA 066B. ஒருத்தர் சொன்னோடனே பாருங்க வெளியில ஓடிட்டாங்க. பினாமிகள் தான் அதிகமா இருக்கிறாங்க. சரி இருக்கட்டும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் ஐயா அவங்க நான் பூமா சொல்லி அம்மா ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயா நான் சொல்லுமா. சொல்லி முடிச்சு விடுறேன் ஐயா. மெதுவா சொல்லுங்க, ஒன்னும் அவசரம் இல்லை, சொல்லுங்க. இல்ல இப்ப வந்து சில பேர் வந்து நான் சொன்ன மாதிரி மன்றத்துல கூட பேசச்சு ஒரே ஆளை பிடிச்சிட்டு அவங்களே பார்த்து சொல்லுவாங்க. அப்படி சொல்லாம Correct. ஃபுல் ஆடியன்ஸ் பரவலா கொஞ்சம் பார்த்தா இதுவா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். அம்மா அப்படிதாம்மா பார்க்கணும், ஒரே ஆளை பார்த்துட்டு இருக்க கூடாது. அதுக்குதான் சொன்னேன். அதே மாதிரி ஜென்ஸ் சைடே பார்த்து பேசக்கூடாது, லேடி சைடே பார்த்து பேசக்கூடாது. தலை கிட்டத்தட்ட ஒரு 60 டிகிரிக்கு அலையணும். தலை இப்படி இப்படி நல்லா தலை மேய விடணும். நன்றி ஐயா அலோவ் பண்ணதுக்கு. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா அந்த சொல்லுங்கம்மா. டெம்ப்ளேட்ல நமக்கு ஒரு ஒரு டாபிக்கா இருக்கு இல்லைங்கய்யா, அதை சொல்லிட்டு தான் நம்ம அப்படியே சொல்லிட்டு வரணுமாங்க ஐயா? அந்த என்ன டெம்ப்ளேட்ல ஒரு ஒரு சொல்றீங்க? டாபிக் ஒரு ஒரு டாபிக்கும் நம்ம கொடுத்து தான் நான் பேசிட்டு வரோம். வேதாத்திரிய விளக்கம் அப்படின்னா வேதாத்திரிய விளக்கம் இல்லம்மா, சொல்லிட்டு பவர் அப்படி பாயிண்ட்ல சொல்லணுமா இல்ல? எத்தனை இல்லம்மா, நீங்க பவர் பாயிண்ட்ல இப்போ ஒரு 20 ஸ்லைடு வச்சிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்க ஐயா. நீங்க ஹெட்டிங் எல்லாம் போகாதீங்க. ஃபர்ஸ்ட் பவர் பாயிண்ட் சரி எடுத்துக்கிட்டு அதை விளக்கம் கொடுக்கணும். 1 நிமிஷம் 2 சரி நிமிஷம். நீங்க 20 ஸ்லைடு அல்லது 25 ஸ்லைடுனா அதுக்கு உண்டானது ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் வந்து 3/4 நிமிஷம் எடுத்தாதான் உங்களுக்கு 15 நிமிஷம் வரும். 10 ஸ்லைடுனா 1.25 நிமிஷம், 5 ஸ்லைடுனா 3 நிமிஷம், 2 ஸ்லைடுனா பாத்துங்க 15 நிமிஷத்துக்கு. அப்படி பிரிச்சு வச்சு நீங்க பேச கத்துக்குங்க. நான் சொல்றேன், நம்ம கொடுக்குற நேரம் 15 நிமிஷம். நீங்க 30 ஸ்லைடு போட்டிருந்தீங்கன்னா கரெக்டா ஒரு ஸ்லைடுக்கு 1/2 நிமிஷம் நீங்க டைம் பார்த்துக்கணும். அவங்க கேக்குறது இந்த நம்ம டெம்ப்ளேட்ல கொடுத்துருக்காங்கல்ல, வேதாத்திரிய விளக்கம், விஞ்ஞான அதாவது விளக்கம் சுய அறிமுகம் அப்படின்னு அப்படின்னா சொல்லுமான்னு கேக்குறாங்க. அத டாபிக் சொல்லிட்டு இப்ப சுய அறிமுகம்னு சொல்லிட்டு என்னை சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து நன்றி தெரிவித்தல் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லிட்டு சொல்லணுமா இல்ல ஒரே ஃப்ளோவா பேசிட்டு வரணுமாங்கய்யா? பர்பஸ் ஆஃப் த அம்மா, அது ஸ்பீச் சொல்ல அப்படின்னா தேவையில்லைங்கம்மா. அது சொல்ல சரிங்க தேவையில்லைங்கம்மா. ஐயா. அது சரி அப்படி சரி சொன்னா அது உங்களை கொஞ்சம் படிக்கிற மாதிரி ஆயிடும். சரி சரிங்க ஐயா. உங்களை அறிமுகப்படுத்த நம்ம கொடுத்துறோமே ஏற்கனவே. சரிங்க. அது வந்து ம், ஆடியன்ஸுக்கு பாத்துக்கோங்க. நீங்க எந்த ஸ்லைடுல இருக்கீங்கன்னு தெரியறதுக்காக அது அவங்களுக்கு பார்க்கும்போது ஓகே இது அறிவியல் விளக்கம், இது சரி வேதாத்திரிய சரிங்க. விளக்கம்னு அவங்க பார்க்கும்போது படிச்சுக்குவாங்க. நீங்க வந்து சரிங்க அந்த ஃப்ளோலயே கரெக்டா ஏன்னா எல்லாரும் ஒரே ஃப்ளோல போனா அவங்களுக்கு தெரியும் ஓகே இந்த ஃபார்மேட்ல தான் வந்திருக்காங்க சரி அப்படிங்கிறது சரிங்க. தெரியும். அந்த அந்த தலைப்பை சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரிங்க நன்றிங்க நன்றிங்க. வாழ்க. அது எதெல்லாம் வந்து எந்த ஸ்லைடு நீங்க ஒவ்வொருத்தரும் ஸ்லைடு போட்டிருந்தாலும் அந்த ஸ்லைடை வந்து இப்போ இனிமேல் லாஸ்ட் மினிட்ல மாத்தினீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால அந்த ஸ்லைடை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அந்த பிரிண்ட் அவுட்ல நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே இந்த லைன் நம்ம சொல்லலைன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அங்க பேசும்போது ஸ்லைடு பார்க்குறவங்களுக்கு ஸ்லைடு இருக்கும். பட் நீங்க பேசும்போது அந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு பேசலாம் டைமுக்காக அப்படின்னா நீங்க பாட்டுக்கு அவாய்ட் பண்ணிட்டு அதை பேசிட்டு அப்படியே அடுத்தடுத்து போயிடலாம். சரிங்க ஐயா. ஓகேங்க ஐயா. இல்லைன்னா ஒரு 1 or 2 டேஸ்ல வந்து ஏன்னா டைம் இல்லை நமக்கு. ஸோ ஏன்னா அட்லீஸ்ட் அந்த டெம்ப்ளேட் எல்லாத்தையும் பார்க்கணும். அதில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு பார்க்கணும். இல்லை ஃபார்மேட்டிங்கில் கொஞ்சம் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் கேட்குறேன். ஸோ எல்லாருமே கொடுத்தீங்கன்னா அந்த 12 ஸ்லைடையும் ஒரு தடவை நான் பார்த்து அதில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு இல்லை அதில் அலைன்மெண்ட்டு ஏன்னா பெரிய ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப பெருசாக நீங்கள் வந்து மொபைல் ஃபோனில் தெரியறதுக்காக ஃபாண்ட் பெருசாக போட்டிருப்போம் சம்டைம்ஸு. இல்லை ஒரு சில இதில் வந்து ஃபாண்ட் வந்து பிளாக் பேக்ரவுண்டில் ப்ளூ கலரில் ஃபாண்ட் இருந்ததுன்னா அங்கே தெரியவே தெரியாது பெரிய ஸ்க்ரீனில். லெஜிபிளாக வந்து படிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து நான் செக் பண்ணி ஒரே மாதிரி கொண்டு வர்றதுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்னாலே கொடுத்துட்டிங்கன்னா நல்லது. அதுக்காக தான் கேட்குறது. ஆனால் உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை நான் வந்து டச் பண்ண போகிறதில்ல. நீங்கள் அது 15 மினிட்ஸ்க்குள்ளே பேசுறதுக்கு நீங்கள் அலைன் பண்ணிக்கிங்க. எப்படி எதை எதை தவிர்க்கலாம், எதை வந்து நம்ம கரெக்டாக இது இது பண்ணலான்ட்டு. இப்போ ஐயா சொன்ன மாதிரி
வேதாத்திரி விளக்கம், அறிவியல் விளக்கம், அறிவியல் ஆராய்ச்சிகள்னு வரும்போது அந்த ஆராய்ச்சியில மெயினா நம்ம சொல்ல வேண்டியது, ஓகே இதுல ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, அதுக்கும் வேதாத்திரியத்துக்கும் நான் எதை முன்னெடுத்து வைக்கிறேங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட். இதன் மூலமாக நம்ம வேதாத்திரியத்தை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன சொல்ல வரோம், அதுதான் நம்மளுடைய ஆராய்ச்சி. அதுதான் நம்ம கட்டுரையில நம்ம வந்து விரிவாக பண்ண போறோம். அது வந்து ஐயா எல்லாம் பேசும்போது சொல்லிருவாங்க. இது வந்து ஏற்கனவே நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய கட்டுரையினுடைய சாராம்சம், அப்ஸ்ட்ராக்ட். இத வந்து அவங்க கட்டுரையாக கொண்டு வரும்போது இதனுடைய டீடைல்ஸ், இப்ப இவங்க கொடுக்கக்கூடிய கருத்துக்கள், இல்ல அங்க வரக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நாங்க வந்து அத இன்க்ளூட் பண்ணி அந்த கட்டுரையை முழுமையா முடிச்சிருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் தவத்துல வந்து பார்த்தா, இப்போ ஒரு 2 பேர் தான் தவத்த பத்தி பேச போறாங்க. ஆனா, தவத்துக்கு வந்து 9 பேர் தனித்தனியா ஒவ்வொரு தவத்தையும் தனியா எடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க இன்னும் டீட்டெயிலா போய் அதுக்கு விளக்கங்கள் அவங்க குடுப்பாங்க அந்த கட்டுரையில அப்படின்னு அவங்க இப்ப ஐயா மாணிக்கவாசக ஐயா, ஜெயபால் ஐயா எல்லாம் பேசும்போது அவங்க சொல்லிருவாங்க. ஆனா நீங்க பேசும்போது எடுத்துக்கிட்ட கன்டென்ட்ல அறிவியல் ஆராய்ச்சிகள்ல கண்டுபிடிக்கப்பட்டது என்ன லேட்டஸ்டா, அதுக்கும் வேதாத்திரியத்துக்கும் என்ன சம்பந்தம், நீங்க அத வச்சு என்ன உணர்ந்து அவங்களுக்கு சொல்றீங்க, உங்களுடைய ஆராய்ச்சி என்ன, இதுதான் மெயின் தீமே. இதுதான் இந்த தீம் மைண்ட்ல வச்சுக்கங்க. அப்ப மத்ததெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எது இம்பார்ட்டன்ட், எதை வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இல்ல, எதை வந்து நம்ம அங்க இன்சிஸ்ட் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறத நீங்க பாத்துக்குங்க. அதே மாதிரி எல்லாரும் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த அறிவியல் ஆராய்ச்சியை பத்தி அப்படி சும்மா மேம்போக்கா சொல்லிட்டு மீதி வந்து நேர சமுதாய தாக்கம், கால் ஃபார் ஆக்ஷன் நீங்க போனீங்கன்னா அப்ப அது வந்து நார்மலா பேசுற மாதிரி ஆயிடும். அப்ப அந்த அறிவியல் ஆராய்ச்சிகளை பத்தி சொல்லிட்டு இந்த ஆராய்ச்சிக்கும் இப்ப இதுல ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த கண்டுபிடிப்பு வேதாத்திரிய தத்துவத்துடன் பொருந்தி வருது, இந்த தத்துவத்தை தெரிந்து கொண்டு ஒரு விஞ்ஞானி வந்து ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு சொன்னா இன்னும் எவ்வளவு பெட்டரா வந்து அவங்க வந்து ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி வந்து உங்களுடைய இன்ட்யூஷன்ல வச்சு உள்ளுணர்வுல நீங்க சொல்றீங்க. அதுதான் முக்கியமான பாயிண்ட். அப்ப அத வந்து அதுக்கு அதிகமான டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த சமுதாய தாக்கம், கால் ஃபார் ஆக்ஷன்லாம் வந்து குயிக்கா சொல்லி முடிச்சிடலாம். ஏன்னா அதெல்லாம் வந்து ஜெனரிக்கா வர்றது கூடியது. அதாவது இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அது மாதிரி சொல்றதெல்லாம் வந்து குயிக்கா வந்து சொல்லிடலாம். அப்ப இதுதான் வந்து இது ஒரு கர்வ் மாதிரி தான். முதல்ல ஸ்டார்ட் பண்றீங்க, அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஃபிளாட்டா போகுது. தென் இந்த அறிவியல் வரும்போது அது பெல் கர்வ் மாதிரி மேலே ஏறணும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகப்படுத்தணும். தென் அப்படியே ஸ்லோவா டவுன் ஆகும், மறுபடியும் வந்து ஃபிளாட் ஆகி முடிச்சிடணும். ஸோ எந்த இடத்துல வந்து அந்த அந்த அலையினுடைய உயரத்துக்கு எங்க போறோம் அப்படின்னா, இந்த அறிவியலை பத்தி பேசும்போது, அறிவியல் ஆராய்ச்சிகள் வேதாத்திரியத்தையும் அறிவியலையும் கனெக்ட் பண்ற இடத்துல தான் நம்ம ஹைல வரோம், மேல வரோம். அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் லோ டைடு போய் பேலன்ஸ் பண்ணி முடிச்சிடறோம். இதை வந்து அப்படியே மைண்ட்ல வச்சுக்கங்க. அதே மாதிரி பேசி பாருங்க. நிறைய பேர் பேசி பார்த்து போடுறாங்க. பேசி பாருங்க. 15 மினிட்ஸ் பேசி 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 பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஜென்ரலா நம்ம பேசும்போது, இப்ப நான் பேசும்போது அப்படின்றேன், வந்து இங்க வந்துட்டு அங்க வந்துட்டு அது மாதிரிலாம் சொல்றோம். இதை பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னான்னு சொல்றோம். அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம ஒரு ப்ரொஃபஷனலா பேசும்போது எப்படி பேசுவோம், எல்லாரும் சீனியர்ஸ் உங்களுக்கு தெரியும். அதை வந்து மெயின்டைன் பண்ணாவே நிறைய இந்த மாதிரி வேர்ட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணாவே நிறைய டைம் கிடைக்கும் நமக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கங்க. இப்போ அம்மா எல்லாம் சொன்னாங்க இல்லைங்களா, ஒரே இடத்துல பார்த்து பேசாதீங்க. இது மாதிரி எல்லாரும் நிறைய டிப்ஸ் கொடுக்குறாங்க. எல்லா டிப்ஸையும் வச்சு அது ஓவர்வெல்மிங்காக ஆகாம உட்காந்து ஒரு 15 மினிட்ஸ் நீங்களே பேசி ரெக்கார்ட் பண்ணி மறுபடியும் திரும்ப அதையே நீங்க கேட்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்க ஆராய்ச்சி கட்டுரையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது கொஸ்டின் கேட்கும்போது அவங்க எதை வேணாலும் கொஸ்டின், ஏன்னா கொஸ்டினுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது, நம்ம என்ன சொல்ல போறோங்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆனா கொஸ்டின் எந்த டைரக்ஷன்ல இருந்தாலும் வரும், என்ன மாதிரி வேணாலும் கேட்கலாம். அப்ப அதுக்கு தயார்படுத்துறதுன்னா என்ன பண்ணணும், நீங்க ஆராய்ச்சி கட்டுரை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற கண்டென்ட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொன்னு, இந்த ஆராய்ச்சியில வந்து நீங்க ஒரே ஒரு 2 லைன்ஸ் தான் அங்க கொடுத்துருப்பீங்க. இப்ப மவுண்ட் சினாய் 2025ல ஆராய்ச்சி பண்ணிருக்காங்கன்னு தான் அங்க கொடுத்துருக்கீங்க. ஆனா அதுலயே வந்து யாராவது ஏற்கனவே அதை படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அப்ப அங்க என்ன கண்டுபிடிச்சாங்க, எத்தனை பேர் சாம்பிள் எடுத்தாங்க, இதுல என்ன உங்களுக்கு இதுக்கும் நம்ம வேதாத்திரத்துக்கு என்ன சம்பந்தம்லாம் கேள்வி கேட்பாங்க. அப்போ அதுக்கு தான் நான் சொல்றது என்னன்னா, நீங்க அறிவியல் ஆராய்ச்சி ஒண்ணு போட்டீங்கன்னா அங்க 2 லைன் தான் போடுறீங்க. ஆனா அதை பத்திய தரவுகளை தெளிவா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது கேள்விகள் கேட்கப்பட்டா நாங்க எங்களுடைய ஆராய்ச்சி கட்டுரையில இதை முழுமையா நாங்க ஆராய்ச்சி பண்றோம். ஆனா பேசிக்கா நம்ம இப்ப எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பேப்பர் இருந்ததுன்னா நீங்க தைரியமா வந்து அதுக்கு பதில் சொல்ல முடியும். ரெஃபர் பண்ணியும் சொல்லலாம். எங்க ஆராய்ச்சி கட்டுரையில இதை ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்ப இதுதான் ஓவராலா
நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு கரெக்டா இன்னைக்கு 20, நாளைக்கு தீபாவளி, அதுக்கப்புறம் ஒரு 2 நாள்ல அது தீபாவளியினுடைய இது முடியறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டைமே கிடையாது. ஸோ 12 பேரும் ஒரே மாதிரி, ஒரே டெம்ப்ளேட்டு, கருத்துக்கள் எல்லாமே முன்ன பின்ன இல்லாம, ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லாரும் ஒரே மாதிரியே பேசுறது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபைனல் கருத்து. வேற யாருக்காவது கருத்து இருந்தா சொல்லுங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா சயின்ஸுக்கு வந்து நல்ல அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்றீங்க. உள்ளுணர்வுக்கு அதுவும் கொஞ்சம் அழுத்தம் தேவைன்னு தானே? அதுல தானேங்க நம்மளோட முழுமையான ஆராய்ச்சியோட சேர்த்து அந்த நம்ம என்ன இதுல கண்டுபிடிச்சோம், நம்ம அது வந்து மக்களுக்கு என்ன உதவும் அப்படிங்கிறது தானேங்க அந்த முழுமை வரும். அந்த உள்ளுணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமாங்க ஐயா? ஆமாங்கய்யா, ஆமாங்கம்மா. உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு அறிவியல் ஆராய்ச்சி பத்தி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு, தென் எனக்கு என்னமோ தோணுச்சுன்னு சொல்லி நம்ம பொதுவா சொல்ல முடியாது இல்லைங்களா? அத ஒட்டி தான் சொல்றோம். அதுக்கு தான் சொல்றேன் அறிவியல் ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியில என்ன கண்டுபிடிக்கப்பட்டது? அதுக்கும் வேதாத்திரியத்துக்கும் என்ன சம்பந்தம்? வேதாத்திரியத்துல ஒரு தத்துவம் சொல்லியிருக்காங்க. அந்த தத்துவத்துக்கும் இந்த ஆராய்ச்சிக்கும் மேட்ச் ஆகுதா? இல்ல ஆப்போசிட்டா இருக்கா? இப்ப அம்மா எடுத்திருக்காங்க பாருங்க. காட் பார்ட்டிகிள்னு அறிவியல்ல ஒண்ணு சொல்றாங்க. ஆனா அது காட் பார்ட்டிகிள் கிடையாது. இறைத்துகள் தான் காட் பார்ட்டிகிள். அதுக்கு என்ன விளக்கம்னு அவங்க சொல்றாங்க பாத்தீங்களா? அதனால எனக்கு ஒண்ணு தோணுது அப்படிங்கறத அங்க போய் சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்ப அதுக்கு எவிடன்ஸோட நம்ம சொல்றோம். எவிடன்ஸ்ங்கிறது என்ன? வேதாத்திரியத்துல இந்த ஆராய்ச்சிக்கு வேதாத்திரியத்துக்கு இந்த கருத்துக்கு ஒத்து வருது. இந்த ஒத்து வர்றத வச்சு என்னுடைய இன்ட்யூஷன்ல நான் இந்த மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நான் நினைக்கிறது எல்லாத்தையும் இது பண்ணி அழுத்தி சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால முக்கியத்துவம் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றேன். அதனால தான் அது ஒரு பெல் கர்வ் மாதிரி சொன்னேன். முதல்ல வேதாத்திரிய தத்துவத்திலிருந்து ஸ்டார்ட் பண்றீங்க. சயின்டிபிக் என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, இல்ல நீங்க என்ன ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டீங்க. இப்ப நீங்க தூக்கத்தை பத்தி பேசுறீங்க. அப்ப தூக்கத்துல இன்றைக்கு நடக்கக்கூடிய தூக்கத்தை பற்றிய ஆராய்ச்சிகள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. தென் அது வேதாத்திரியத்துல தூக்கத்தை பத்தியோ இல்ல இந்த அந்த இடத்துல ஜீவகாந்த பெருக்கத்தை பத்தியோ என்ன சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது வேதாத்திரியத்தில் கூறப்படும் ஜீவகாந்த பெருக்கம் அப்படிங்கிறதும் அந்த சைக்கிள், அந்த சர்க்காடியன் சைக்கிள் எல்லாம் வந்து வேதாத்திரி மகரிஷி தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்ப அது இன்னும் பெட்டரா விளக்கி இருக்காரு. அப்ப இதை புரிஞ்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணா இன்னும் பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறீங்க. அதுதான் உள்ளுணர்வு. இல்ல எனக்கு ஒண்ணு பர்சனலா ஒண்ணு தோணுச்சுன்னு சொல்லி நம்ம அங்க போய் சொல்ல முடியாது இல்லைங்களா? எவிடன்ஸ், அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும். அதுக்கு ஒரு நமக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இருக்கணும். இதுதான் நம்ம ஒரு அறிவியல்ல விளக்கம் சொல்லணும்னா இப்படிதான் சொல்லணும். சரி சரிங்க ஐயா. இடமுடக்கான கேள்வி யாராவது கேட்டுட்டாங்கன்னா பேக்குன்னு கையை நீட்டிருங்க. அங்க 2 பேத்துக்கு மஞ்ச தெளிச்சு மாலையை போட்டு நான் உட்கார வச்சிருப்பேன். குரு ஐயாவும் ஜெயபால் ஐயாவும் இருப்பாங்க. ஐயா அவங்க கை காட்ட முடியாதுங்க ஐயா. அவங்க 2 பேரும் தான் பேனலிஸ்ட். அவங்க தான் செலக்ஷன் ப்ராசஸ்ல இருக்க போறாங்க. அதனால அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் இவங்க சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி முடியாத கேள்விக்கு டக்குன்னு ஒண்ணு அவங்க எந்திரிச்சிடணும், இல்லைன்னா அவங்க டக்குன்னு இந்த மாதிரி நாங்க ஏற்கனவே இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அது உள்ளார பூந்துடணுங்க. இடைச்செருக்குள்ள நம்ம யாராவது ஒருத்தர் பூந்துடணும். அதாவது யாரையும் அந்த டீம் மெம்பர்ஸும் சப்போர்ட் பண்ணலாங்க ஐயா. அவங்க டீம் மெம்பர்ஸும் சப்போர்ட் பண்ணலாம். அதான் யாராவது ஒருத்தர் இப்ப நானே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்டா நீங்க அப்படி முழிக்கிறேன்னு தெரிஞ்சுட்டா டக்குன்னு எதிர்த்து அடிச்சிடணும். அந்த மாதிரி ஒருத்தர் ரெடியா நம்ம ஒரு குரூப்ல ஒரு 5 பேர் 10 பேரை செலக்ஷன் பண்ணி எந்த கேள்வி வேணும், இடமுடக்கான கேள்வி வரலாம். என்னைய ஒருத்தர் சிக்கல் விட்டாங்க, கருமையும் கிடையாது ப்ரூவ் பண்ணுங்கன்னாரு. கேட்டது டாக்டர், தமிழ்நாடு ஃபேமஸ் டாக்டர். இப்படி கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கொண்டு போய் இப்ப குரு ஐயா சொன்னாரு பாருங்க, கருமையம்னா ஏதாவது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நவுத்தணும் கொஞ்சம். அதனால கொஞ்சம் உஷாரா இருக்கணும், பாத்துக்குங்க. பயப்படாதீங்க. முதல்ல பயம் இருக்கக்கூடாது, கை கால் நடுங்கக்கூடாது. எந்த கேள்வி கேட்டாலும் ஒன்றும் முடியலன்னா சொல்லிவிடுங்க. யோசனை பண்ணி நாங்க சொல்றோம், தீர்ந்து போச்சு, நாங்க சொல்றோம்னு சொல்லுங்க. நான் சொல்றேன்னு சொல்லிடாதீங்க. யோசனை பண்ணி நாங்க எங்க டீம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிவிடுங்க. அவங்க கொடுக்கிற கண்டென்ட்டை அவங்க ஓன் பண்ணுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட். நான் பிரசன்டேஷன் கொடுக்குறேன்னா அந்த கண்டென்ட் நான் ஓன் பண்ணணும். இது என்னோடது, நான் தான் இதை சொல்ல போறேன். இதுல இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களும் என்னுடைய கருத்துக்கள், அதாவது நானா தயாரித்த கருத்துக்கள்னு அதை ஓன் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது எதை கேட்டாலும் அவங்க பதில் சொல்லலாம்.
அதை ஓன் பண்ணணும். ஐயா ஆனா நான் படிச்சு நான் வந்து அப்படியே பேப்பர்ல இருக்கு, நான் அதை போய் அங்க படிப்பேன்னு போனா கண்டிப்பா மாட்டிக்குவாங்க. அதுதான் சிக்கலுங்க. சரி இருக்கட்டும். ஐயா இதை நம்ம பிரிண்டிங் போட்டு கொடுக்கணும்னு சொன்னோமே, ஏதாவது செய்ய முடியுங்களா? அதாங்கய்யா, அது 12 இன்னும் 12 டாக்குமெண்ட் வரலைங்கய்யா கைக்கு. வந்துருச்சுன்னா நான் அதை எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஃபார்மேட் பண்ணி உங்களுக்கு அது பிடிஎஃப் டாக்குமெண்டா போட்டு கொடுத்துறேன். ஒரே பிடிஎஃப் ஃபைல்ல உங்களுக்கு எல்லா பக்கமும் வந்துடும் வரிசையா. அந்த தலைப்போட சேர்த்து அதை ஆர்டர்ல வந்துடும். கொஞ்சம் ஹெட்டிங் ஒரு கலரு, இது ஒரு கலரா போட்டீங்கன்னா நான் அப்படியே கலர் பிரிண்டர்ல விட்டு எடுத்துருவேங்க. ஆமா. அது அங்க உங்களுக்கு கொண்டு உங்களுக்கு போகணும். அப்படியே ஒரு கட்டுரை மாதிரியே வந்துருங்கய்யா. ஆராய்ச்சி கட்டுரை மாதிரியே வரிசையா வந்துடும். என்னென்ன தலைப்பு மேல இருக்கு, யாரு ஆத்தர் அப்படிங்கறத போட்டு அப்படியே ஒரே ஆர்டர்ல உங்களுக்கு நார்மலா பிடிஎஃப் ஃபைல் பாத்தீங்கன்னா இருக்கு இல்லையா, அதே மாதிரி வந்துடும். நான் என்ன சொல்றேனுங்க, இப்ப நான் வி மாணிக்கவாசகம் என்னுடைய ஆராய்ச்சி சிவப்பு கலர், ஹெட்டிங் பச்சை கலர், கண்டென்ஸ் வந்து சாதாரண ப்ளூ கலர், பிளாக் கலர், அப்படி போட்டிருந்தோம்னா நம்ம கலர் பிரிண்டிங்ல எடுத்து கொண்டு போய் கொடுத்தோம்னா எடுப்பா இருக்குங்க. பார்க்கலாம். நான் அந்த அங்க ஆலியார்ல பொதுக்குழு கூட்டத்துல எல்லா அறக்கட்டளைக்கும் ஒரு ஃபைல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. புக்கு 186 பக்கம். தவ மையம்னா என்ன, தலைவர்னா என்ன, பொறுப்புகள் என்ன, செயலாளர் என்ன, பொறுப்புகள் என்ன, அதை ஒயிட் அண்ட் பிளாக் காப்பி எடுக்கிறதுக்கே 186 பக்கத்துக்கு 350 ரூபாய் என்கிட்ட மோனூர்ல வாங்கிட்டாங்க ஒரு காப்பிக்கு. அது மாதிரி இதை கொண்டு போய் கொடுத்து நம்ம கம்ப்ளீட்டா ஒரு பிரிண்டிங் எடுத்துக்கலாங்க. கலைமகள் தான் மோனூர் கலைமகள் இருக்குது, அது கலர் பிரிண்டர் போட்டு நீட்டா எடுத்து பைண்டிங் இது ஸ்பைரல் பைண்டிங் போட்டு தராங்க. ஏதோ ஒன்று போட்டு கொடுங்கன்னு வாங்கி நம்ம ஒரு 2 புக்கு ஆலியர்ல கொடுக்குற மாதிரியும் நம்ம ஒரு புக்கு வச்சிருக்கிற மாதிரியும் பார்க்கலாம். நான் அதை கலந்துக்கிட்டு உங்ககிட்ட நான் பேசுறேன். வாழ்க வளமுடன். அது என்னன்னாங்கய்யா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலரிங் யூஸ் பண்ணிருக்காங்க இப்போ. அதாவது அவங்க பிரசன்டேஷன் அது அப்படியே இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இது பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணும்போது எல்லாம் ஒரே மாதிரி யூனிஃபார்மா இருக்கும். சரிங்க உங்களுக்கு வந்து சரிங்க பிரிண்ட் அவுட் சரிங்க. எடுத்தீங்கன்னா அது ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு இல்லைன்னா இது பிச்சு தனித்தனியா வெவ்வேறு மாதிரி வரும். ஸோ நான் வந்து அது கண்டென்ட் ஓகே மட்டும் ஓகே உங்களுக்கு கரெக்டா போட்டு அந்த ஆர்டர்ல தலைப்புக்கு ஒவ்வொரு தலைப்பு இப்போ சுத்தவெளி அப்படின்னு சொன்னா 2 பேருனா 2 பிரசன்டேஷன் அப்படியே வரும் வரிசையா. பேரு அவங்களுடைய இதோட சரி வரும். அது கரெக்டா நான் உங்களுக்கு ஓகே ஒரிஜினல் பிடிஎஃப்ல எப்படி வருமோ அது மாதிரி வருங்க. சரிங்க சரிங்க கொடுங்க. நான் ஒரு பிரிண்டிங் எடுத்து பார்த்துக்கிட்டு அதில் நிறைய குறைகள் பேசலாம். ஓகே. வாழ்க வளமுடன். வேற வாழ்வாங்க. கருத்துக்கள் எப்பங்கய்யா இருந்தா சொல்லுங்க. உங்களுக்கு இது ஐயாவுக்கு இப்ப எப்பங்கய்யா அனுப்பணும் எங்களது ஃபைனல் டாக்குமெண்ட்டுங்கய்யா பிபிடி தியாகராஜன் நேத்து ஐயாவுக்கு? அனுப்பணும். இன்னும் ஒரு ஆமா லாஸ்ட் டேட் வந்து நேத்துங்கம்மா. நேத்து அப்படிங்களா? அனுப்பியிருக்கணும். சரிங்க. இன்னும் எடுப்பா அனுப்பி கேக்குறீங்களாம்மா? நான் என்னமா பேசுறது? நான் 5 நாள் கூட டைம் இல்லை. முடிச்சுட்டேங்க ஐயா. சரி ஏதோ கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து அனுப்பியிருக்கேன். ஃபைனல் பண்ணிருக்கேன். இப்ப வாசுதேவன் ஐயாவது ஆட் பண்ணுங்களா, எங்களோட ஆட் பண்ணிக்கணுங்களா, அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஐயா. வேற ஒண்ணும் இல்லைங்க ஐயா. இல்ல ஐயா வந்து சொல்லிட்டாங்க, அனுமதி கொடுத்துட்டாங்க, நீங்க பேசுங்கன்ட்டு. சரிங்க ஐயா. இப்ப ஐயாவோட டாபிக்ங்க வாசுதேவன் ஐயா டாபிக். இல்ல பிரிண்ட் அது அவரு ரெடி பண்ணி வச்சுக்க சொல்லியிருக்கோம். அவரும் வந்து இன்கேஸ் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சா அவரும் பேசுவாங்க. நீங்க உங்க 2 பேரோட உங்க டீம்ல இருக்க 2 பேரோட டாக்குமெண்ட் அந்தந்த குழு தலைவர்கள் 2 டாக்குமெண்ட்டையும் ஃபைனலைஸ் பண்ணி வாங்கி எனக்கு கொடுத்துருங்க. சரிங்க ஐயா சரிங்க ஐயா. நாங்களே இப்ப தனியா பேசி பார்க்காம நல்லா எல்லாம் தரோ பண்ணிட்டு பார்க்காம பேசி 15 மினிட்ஸ் எப்படி பேசுறோங்கிறதையும் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேங்க ஐயா. எல்லாரும் கேட்டு பாருங்க ஐயா, சஜஷன் சொல்லுங்க. அதுக்குள்ள போறதுக்குள்ளார அதையும் ரெடி பண்ணிடுறேங்க ஐயா. எல்லாரும் பழகினாலும் அது மாதிரி ஈஸியா இருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடனுமா. முயற்சி பண்ணுங்க, வாழ்க- வெற்றி ஐயா அதாவது. ஒரு நிமிஷம் ஐயா. ஐயா நாங்க 2 பேர் நானும் ராஜலட்சுமி அம்மாவும் சேர்ந்து அதை ரெடி பண்ணோங்க ஐயா பிபிடி. 2 பேர் போட்டோவும் அனுப்பலாம் இல்லைங்க ஐயா? அனுப்புங்கம்மா. பேரு அதுல நம்ம அந்த தலைப்புல மேல போடுறோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் பேஜ்ல உங்க 2 பேர் பேரையும் போட்டுக்கலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. சரிங்க ஐயா. வாழ்க்கை. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அமாவாசை திதி என்னைக்கு ஆரம்பிக்குதுங்க? நாளைக்கு யாராவது பாத்தீங்கன்னா கலண்டரை தீபாக்கல்ல ஐயா நாளன்னைக்கு அதான். அல்ல நாளைக்கு அமாவாசை ஒண்ணும் கிடையாதுல்ல. காலையில 9 மணி தவம் போட்டுடலாம். நாளைக்கு இல்ல, இன்னைக்கு தீபாவளி தான், ஒண்ணும் இல்ல. சரி ரைட். வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அறிவியல் அரங்க சார்
தீபாவளி வாழ்த்துக்கள். வாழ்க